வணக்கம்ண்ணா. வணக்கம் அண்ணா, கருப்பு ஜூலை ஒவ்வொரு வருஷமும் அனுசரிக்கிறோம். இதில் என்ன ஒரு கவலைக்குரிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க பல தமிழர்களுக்கே இந்த கருப்பு ஜூலை ஏன் அனுசரிக்கப்படுது அப்படிங்கிறது பெரும்பான்மையோருக்கு தெரியாமல் இருக்குது. ஈழத்தமிழர்களுக்கு அது தெரியாமல் இருக்கிறதுக்கான அவசியம் இல்லை. ஏன்னா அதை அனுபவித்தவர்கள் அவங்களோட முன்னோர்கள் அப்படிங்கிறதுனால எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொரு வருடமும் இதை அனுசரிக்கிறதுக்கான காரணம் என்ன, ஏன் அது ஒரு முக்கியமான நாள், நம்ம அனுசரிக்கணும் கண்டிப்பாக அப்படிங்கிறத எடுத்து சொல்லுங்கள். இப்போது நமக்கு என்ன ஒரு சிக்கல்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்க தமிழர்களுக்கு அவங்க சொந்த வரலாறே ஒரு பக்கம் தெரியாது. இன்னொரு பக்கம் பக்கத்தில் இருக்க மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய தமிழர்களோட வரலாறு தெரியறதுக்கு நமக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம பாடத்திட்டத்தில் அது சம்மந்தமாக எதுவுமே கொடுக்கறதில்லை அப்படின்றத இனிமே பார்க்குறோம். இப்படி பார்க்குறப்போ இலங்கையினுடைய வரலாறில் நிறைய மோசமான தமிழின அழிப்பு நிகழ்வுகள் நடந்திருக்கு. அது அவங்கள பொறுத்த வரைக்கும் கடந்த காலம். நமக்கு அது ஏறத்தாழ நிகழ்காலம் மாதிரி தான். ஏன்னா எப்படி அது நிகழ்ந்தது, நிகழ்கிற அளவுக்கு எந்த அளவுக்கு அவங்க ஏமாந்து விட்டுட்டாங்க அப்படின்றதெல்லாம் பெரிய வரலாறு. நம்ம முழு வரலாறையும் பார்த்தா தான் அது கருப்பு ஜூலைன்றது எவ்வளோ மிக முக்கியமான ஒரு தினம் அப்படின்னு நமக்கு தெரிய வரும். என்னென்னா, ஒரு காலகட்டத்தில் பார்க்குறப்போ இலங்கையில் சிங்களர் அப்படின்னு ஒரு இனமே கிடையாது. வடக்குல விஜய் என்ற ஒரு அரசர் ஒரு அரசியல் அகதியாக இலங்கைக்கு படகுல இறங்குறாரு. அப்போ இங்கே இருக்க மக்கள் நுழைய விடுறாங்க. இலங்கை அரசாங்கமே ஒரு தபால் தலையை வெளியிட்டிருக்காங்க. அங்கே விஜயன் படகுல தான் வந்தார் அப்படின்னு அவங்களே வெளியிட்டிருக்காங்க. நம்ம ஒன்றும் மாற்றி சொல்ல போகிறதில்ல. விஜயன் மாதிரி ஒரு ஒரு அகதியாக வர்றார். அவங்க அரச குடும்பத்திலேருந்து துரத்தப்பட்ட ஒரு அரச குடும்ப வாரிசாக அவர் வர்றார். அப்புறம் வர்ற காலகட்டத்துக்கு பின்னாடி என்ன ஆகுதுன்னா, பௌத்த மதம் உள்ள வருது. பௌத்த மதத்தை பொறுத்த வரைக்கும் அதோட புனித மொழி அப்படிங்கிறது புத்தர் பேசின பாலி மொழி. இப்போ நம்ம ஊரில் ஆரியர்கள் சமஸ்கிருதத்தை ரொம்ப அதிகமாக தூக்கி பிடிச்ச மாதிரி பௌத்தர்கள் பாலி மொழியை தூக்கி பிடிப்பாங்க. இப்போ தமிழும் சமஸ்கிருதமும் கலந்து கன்னடம் உருவாகிற மாதிரி அங்கே பாலியும் தமிழும் கலந்து சிங்களம் உருவாகும். அதனால தான் சிங்களத்துக்கும் நமக்கும் நிறைய மொழி ரீதியான ஒற்றுமைகள் இருக்கும். பிற்கால பாண்டியரோட வட்டெழுத்து மாதிரி தான் சிங்கள எழுத்துக்களும் இருக்கும். அப்போ சொல்லும் சரி எழுத்தும் சரி ஒரே மாதிரி இருக்கிறதுக்கான காரணம் அதுதான். இப்படியாக ஒரு வெளியிலேருந்து ஒரு பொருளால் தமிழர்கள் கொஞ்சம் பிளந்து ஒரு சிங்களர் அப்படின்ற ஒரு இனம் உருவாகுது. சிங்கள இனம் உருவாகும் பொழுது அவங்க ஆரம்பத்துலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பௌத்த சமயத்தை உயர்த்தி பிடிக்கிறாங்க. எவ்வளோ பேருக்கு வரலாறு தெரியும்னு தெரியல. இந்த உலகத்தில் முதலாக ஒரு மத கருத்து நான் சொல்கிறேன், அதை நீ எதிர்த்து பேசினா நான் உன்னை கொன்றுவேன். விவாதமே நடக்கூடாது. நான் ஒரு கருத்து சொல்கிறேன், நீ அப்படியே நம்பணும். வெள்ளைக்காக்கா பறக்குதுன்னு புத்தர் சொன்னார்னா நீ நம்பணும். வெள்ளைக்காக்கா எப்படிங்க அப்படின்னு கேட்டால் நீ புத்த மதத்துக்கு எதிரானவன், நான் வெட்டி கொன்றுவேன். இதை ஒரு வேலையாக பார்த்த சமயம் புத்த சமயம் இன்னைக்கு வரைக்கும் பார்த்துட்ருக்காங்க. இப்போ சீனாவில் பார்த்தீங்கன்னா உய்குர் இஸ்லாமியர்கள் அப்படின்னு இருப்பாங்க. அவங்களுக்கு தனியாக ஒரு சிறை கட்டி லட்சக்கணக்கான மக்களை அடைச்சி அவங்ககிட்டேருந்து அவங்க குழந்தைங்களை பிரித்து அவ்வளோ கொடுமை சீனா பண்ணிக்கிட்டு இருக்கு. காரணம் இந்த பௌத்த பேரினவாதம் அப்படின்றது. பௌத்த சமயம் ஆரம்பத்திலேருந்தே அப்படிதான், எதிர்த்து பேசினா அவங்களை அழிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தோட வர்றாங்க. இப்போ தமிழர்களுக்கு என்ன சிக்கல் அப்படின்னா, நம்ம இனமாக ஒருவராக இருந்தாலும் மதமாக நமக்கு நிறைய மதங்கள் இருக்கு. நம்ம அவங்கவுங்க விருப்பத்திற்கேற்ப அவங்கவுங்க மதங்களை பின்பற்றலாம். இப்போ தமிழ்நாட்டில் கூட பார்த்தீங்கன்னா பௌத்த மதத்தை பின்பற்றிய தமிழர்கள் இருந்திருக்கிறாங்க இல்லைங்களா. ஆனால் இலங்கையில் பார்க்குறப்ப என்னன்னா, நீங்கள் ஒரு தமிழராக இருக்கிறீங்க, நீங்கள் பௌத்தத்தை பின்பற்றணும்னா நீ சிங்களவராக மாறணும். சிங்கள பௌத்தம் தான், தமிழ் பௌத்தம்னு ஒன்று கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு கொண்டு வராங்க. பௌத்தம்னாலே சிங்களம் தான் அப்படின்னு சொல்லிட்டு யார் யார் மதத்துக்காக போகிறாங்களோ அவங்களை இனம் மாற்றக்கூடிய வேலை நடக்குது. இப்படியாக சிங்கள இனம்ங்கிறது எண்ணிக்கையில் வளர்ந்துக்கிட்டே வர்றப்போ 1881 ஆண்டில் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பு படி பார்க்குறப்போ இலங்கையில் தமிழர்களோட எண்ணிக்கை வெறும் 25% குறையுது. மணிக்கிறேன், ஒரு புரிதலுக்காக கேட்குறேன். நீங்கள் சொல்கிறீங்க ஒரு மதம் மாறுறப்போ அந்த சிங்களமும் பேசணும்னு சொல்லிட்டு ஒரு சிங்களனா மாத்துறாங்க அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்கிறப்போ எண்ணிக்கை கூடுறது இனப்பெருக்கத்தினால மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மொழி மாற்றம் செய்ததுனால நம்ம தமிழர்களும் பல பேர் சிங்களர்களாக மாறினாங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இலங்கை அதிபர்கள், சிங்கள அதிபர்கள் சில பேரோட வரலாறு எடுத்து பார்த்தோம்னா அவங்க முன்னோர்கள் தமிழர்களாக இருக்கிறாங்க. ரொம்ப மோசமான ஒரு உண்மை அதுதான். இப்போ நம்ம பார்க்குறோம்ல, இப்போ ஹிந்தி பேசக்கூடிய மக்கள் இந்திக்காரன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. உத்தரப்பிரதேசத்தில் 5 வெவ்வேறு மொழிகள் பேசப்பட்டன. இந்தின்ற அது ஒரு மொழியே கிடையாது. அது ஒரு எல்லாத்துலேயும் இருந்த சொற்களை பிடுங்கி போட்டு உருவாக்கப்பட்ட ஒரு பிச்சை பாத்திரம் மாதிரியான ஆங்கிலம் மாதிரி சொல்லலாம் இல்லையா. ஆமாம், ஆங்கிலம் கூட சில பேருக்கு ஏதோ ஒரு மூல மொழியிலேருந்து கிளைத்தது ஒரு இனத்துக்கான ஒரு மொழியாக இருக்குல்ல. ஹிந்தி மக்கள்னு ஒரு மக்கள் கிடையாது. அப்போ என்னன்னா, யாரெல்லாம் ஹிந்தி பேசினா வளருவோன்னு நம்பி அவங்க தாய்மொழியை கைவிட்டு ஹிந்தி பேச ஆரம்பிச்சாங்களோ இன்னைக்கு அவங்க தான் ஹிந்திக்காரங்க. அந்த மாதிரி சிங்கள மொழியை பேச ஆரம்பித்த தமிழர்களும் இருக்கிறார்கள். இப்போ சிங்களமாக இருக்கிறவங்கள கொஞ்சம் பேர் தமிழர்கள், தெலுங்கர்கள் நிறைய பேர் இப்போ சிங்களர்கள் அப்படின்னு இருக்கிறாங்க இல்லைங்களா. அப்போ மொழி ரீதியாக பார்க்குறப்ப வேற இருந்தால் கூட
அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு இனத்தை பெருக்கணும்ன்ற ஒரு நோக்கம் அவங்களுக்கு தொடக்கத்திலேருந்தே இருக்கு. நம்ம மகாவம்சம் பார்த்தாலே தெரியும், இனத்தை பெருக்கணும், நிலத்தை பெருக்கணும், தமிழர்களை அழிக்கணும்ன்றது அவங்களுடைய ஆரம்ப காலத்திலேருந்தே அவங்களுக்கு அதான் நோக்கம். ஆனா நம்ம அந்த மாதிரி நினைக்கல. நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு நம்ம இனம் குறையுது, எண்ணிக்கை குறையுது, அந்த கணக்கு வழக்கே நமக்கு தெரியாது. இப்ப தமிழ்நாட்டுல பாக்குறோமே, பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம், முருகன் தானே வடக்குல வந்து கும்பிட்டுட்டு போட்டுமேன்னு சொல்ற அளவுக்கு தற்குறிகளா இருக்கிறோம்ல, இல்லைங்களா? அப்ப அதே மாதிரியான அந்த மனநிலை தான் நமக்கு அங்கேயும் இருந்துட்டு இருந்தது. இதனால எண்ணிக்கையில அவங்க அதிகரிச்சுட்டே போனாங்க. அப்போ 1881 ஆண்டுல பார்த்தோம் அப்படின்னா நம்ம வெறும் 25% தான் வந்துட்டோம். ஆனா நம்ம கிட்டக்க இருந்த ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னன்னா, ஆங்கிலேயர்களை வந்து இலங்கை ஆட்சி பண்றப்போ அவங்க வந்து ஆங்கிலத்தை அதிகாரப்பூர்வ அலுவல் மொழியா வச்சிருந்தாங்க. தமிழர்களுக்கு இயல்பாகவே நல்ல ஒரு வாசிக்கிற பழக்கம் இருக்குது, மாற்று மொழியை கத்துக்கிற திறமை இருக்கு, எல்லாமே இருக்கு. அதுக்குன்னு மாற்று மொழியை கத்துக்கிட்டு அந்த மொழிக்காரன்னு போய் சொல்ல மாட்டோம். மொழியை கத்துக்க முடியும் இயல்பா பாக்குறப்போ. அப்போ நமக்கு வந்து நல்ல ஆங்கில புலமை இருக்கிறதுனால 1948 ஆண்டு, அதாவது இலங்கைக்கு சுதந்திரம் கிடைக்கிற வரைக்கும் அரசு பணிகள்ல வந்துட்டு 50% மேல தமிழர்கள் தான் இருந்தாங்க. எண்ணிக்கையில் 25% இருந்தாலும் அரசாங்கம் இயங்குகிறது தமிழர்களால தான். தமிழர்கள் தான் வந்துட்டு மேயரா இருப்பாங்க, தமிழர்கள் தான் வந்துட்டு மிக முக்கியமான பொறுப்புகள் இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க. ஆனா எல்லா அதிகாரமும் கையில இருந்தாலும் கூட நம்ம வந்து எண்ணிக்கையில குறையிறோமே, அவங்க எண்ணிக்கையில அதிகமா இருக்கிறாங்களே, அவங்க வளர்றாங்களேன்ற அந்த அறிவு புரிதல் நமக்கு இல்லை. இப்ப தமிழ்நாட்டுல இருக்காங்கல்ல, இன்னைக்கு நமக்கு எண்ணிக்கை அதிகமா இருக்கு, இருந்தாலும் கூட நம்ம எண்ணிக்கையே இல்லாதவர்களுக்கு தானே வந்துட்டு ஓட்டெல்லாம் போட்டு அவங்கெல்லாம் அனுப்புறோம். அந்த மாதிரியான ஒரு ஒரு புரிதலற்ற நிலைமை வந்துட்டு இலங்கையிலையும் இருந்துகிட்டே இருந்தது. இந்த காலகட்டத்தில் தான் வந்துட்டு 1948 இலங்கைக்கு சுதந்திரம் கிடைக்குது. கிடைச்ச உடனே அவங்க வந்து குறிப்பிட்டு பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, தமிழர்கள் வந்து எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் ஓரளவுக்கு நல்ல எண்ணிக்கையில் இருக்காங்க. 4ல் ஒருத்தன் தமிழா இருக்கான். அப்ப இதை நம்ம மாத்தணும். அரசு பணிகள்ல தமிழர்கள் நிறைய பேர் இருக்காங்க, இதை நம்ம மாத்தணும். அது என்ன பண்றது அப்படின்னு அவங்க யோசிச்சாங்க. முதல் வேலையா வந்துட்டு மக்கள் வந்து பிரிச்சாதான் ஆள முடியும். இப்போ தமிழ்நாட்டுல தமிழர்கள் இவ்வளவு எண்ணிக்கையில் இருந்தா கூட நம்மளால ஏன் ஆட்சியை பிடிக்க முடியல அப்படின்னா, ஒரு 4 தமிழை ஒன்னா சேர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வெளியாள் வந்து அவன் எந்த ஜாதி தெரியுமா, இவன் என்ன ஜாதி தெரியுமா, நீ போய் அவன்கிட்ட பழகலாமா, நீங்களாம் எவ்வளவு பெரிய ஆளுங்க, அவங்க தான் உங்களுக்கு அது பண்ணாங்க, இவங்க தான் இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பொய்யான ஒரு விஷயத்த சொல்லி பிரிவினை பண்ற மாதிரி இலங்கையில முதல்ல பிரிவினைவாதம் பண்றதுன்னு முடிவு பண்ணாங்க. அப்படி பண்றப்போ அவங்களுக்கு வந்து என்னன்னா 25% பேர் தமிழர்கள் இருந்தாலும் கூட அதுல 2 விதமான தமிழர்கள் இருந்தாங்க. ஒரு தமிழர்கள் வந்து இலங்கையிலேயே இருந்த ஆதிக்குடியிலேருந்து வந்தவங்க. இன்னொரு தமிழர்கள் நம்ம பார்த்தோம்னா மலையக தமிழர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆங்கிலேயர் ஆட்சி காலகட்டத்தில் இலங்கையில வந்து தேயிலை தோட்டம், காப்பி தோட்டம் அதெல்லாம் போடுறதுக்காக அவங்களுக்கு வந்து ஆட்கள் தேவைப்பட்டப்போ தமிழ்நாட்டில் வந்துட்டு பிரிட்டிஷ் ஆட்சினால நிறைய பஞ்சங்கள்லாம் உருவாகி இந்த காலகட்டத்தில் அவங்க என்ன பண்றாங்கன்னா, இங்க இருக்கிற மக்களை இலங்கையில குடியமர்த்தி வேலை வாங்குறாங்க. இந்த மக்கள் தான் வந்து மலையக தமிழர்கள்னு பேர். இப்போ 1823 ஆரம்பிச்சு 1840 வரைக்குமான காலகட்டங்கள்ல இந்த குடியேற்றம் வந்து பெரிய அளவில் நடந்தது. முதல்ல இலங்கையில என்ன சொல்றாங்க அப்படின்னா, குடியுரிமை அப்படின்றது இந்த மலையக தமிழர்களுக்கு கிடையாது அப்படின்னா 1948 காலகட்டத்திலேயே முதல்ல ஒரு சட்டம் கொண்டு வராங்க. இனிமே வந்து குடியுரிமை கிடையாது அப்படின்னு கொண்டு வராங்க. அது 49 அவங்க என்ன அறிவிக்கிறாங்கன்னா, குடியுரிமை கிடையாதுன்றப்போ வாக்குரிமை கிடையாதுன்றாங்க. இதுல என்ன சிக்கல்னா 1947 நடந்த தேர்தலில் 7 MP வந்து மலையக மக்களுக்கு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு ஓட்டு போற உரிமையும் இல்லை, எம்பியும் இல்லை, போச்சு. மொத்தமாக தொடச்சிட்டாங்களா? தொடச்ச பின்னாடியும் கூட இவங்களுக்கு வந்து எப்படி அரசியல் ரீதியாக அதை மீட்கிறதுன்னு தெரில. ஆனால் மக்கள் வந்து அதிருப்தியில் இருக்காங்க. ஒன்று என்ன சொன்னாங்கன்னா 1949 நீங்கள் வந்து விண்ணப்பிச்சு நீங்கள் வந்து குடியுரிமை வாங்கிக்கலாம். இந்தியர்களும் அப்புறம் வந்து பாகிஸ்தானியர்களும் இலங்கையில் இருக்கிறவங்க விண்ணப்பிச்சு வாங்கிக்கலாம்னு சொன்னாங்க. ஆனால் அந்த விண்ணப்பிச்சு வாங்குறதுக்கான அந்த நடைமுறையெல்லாம் எளிமைப்படுத்தலை. சும்மா மக்களுக்கு வந்துட்டு ஒரு இப்போ சொல்லுவாங்கள்ல, படித்த டாக்டர் ஆகிடலாம் அப்படின்னு பேச்சுக்கு. படித்த தமிழ்நாட்டில் டாக்டர் ஆக முடியுமா? ஆக முடியாது. ஆனால் சொல்றது என்ன, நல்லா படிச்சு டாக்டர் ஆகணும், வடிகட்டு தான் பையனோட அப்பா அம்மா நல்லா சம்பாதிச்சா டாக்டர் ஆகலாம், இல்லைங்களா? ஏன்னா ஒரு போலியான ஒரு இடத்த காமிச்சு மக்களை ஏமாத்துறது. அப்படி ஏமாத்தி என்ன பண்றாங்கன்னா அந்த மக்களுக்கு எல்லாம் முளவ அரைச்சிட்டாங்க. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நேரு காலத்துலேருந்து ஒப்பந்தமாக போட்டு இந்த மக்கள் வந்து நீங்கள் வச்சுக்கலாம், நாங்கள் வச்சுக்கலாம், இந்த மக்கள் கிடையாது, நீங்கள் கொஞ்சம் குடியேற்றிக்கோங்கன்னு மாற்றி மாதிரி நிறைய ஒப்பந்தங்கள் போட்டு இப்போ கடைசியாக மிச்சம் இருக்கிற மலையக தமிழர்களுக்கு அங்கே வாக்குரிமை கொடுத்துருக்காங்க. இந்தியாவின் ஒத்திசைவோட நடக்குது. நேரு காலகட்டத்திலேருந்தே வந்து நேரு கொத்வால ஒப்பந்தம், அப்புறமா சிரிமாவோ காலகட்டத்தில் நிறைய ஒப்பந்தம் 3 ஒப்பந்தங்களுக்கு மேலே போட்டாங்க. சாஸ்திரி காலகட்டத்தில் போட்டாங்க, இந்திரா காந்தி காலகட்டத்தில் போட்டாங்க. ஒப்பந்தங்கள் போட்டு அப்படி பிரிச்சுக்கிட்டாங்க. இந்தியா நட்பு நாடு தானே இலங்கைக்கு, தமிழர்களுக்கு தானே எதிரி நாடு. அதனால அதெல்லாம் நடந்தது. இப்போ மலையக தமிழர்கள் அப்படின்ற ஒரு மக்களை ஓட்டுரிமையே இல்லாமல் பண்ணுறப்போ தமிழர்களினுடைய அந்த ஆதிக்கம்ன்றது முதல்ல குறையுது. அதுக்கடுத்து இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ சிங்களம் வந்து சிங்களர்களுடைய தாய்மொழி, தமிழ் வந்து தமிழர்களுடைய தாய்மொழி, ஆங்கிலம்ங்கிறது பொது அலுவல் மொழி. இப்படி இருந்ததை மாற்றிட்டு எல்லாமே சிங்களம் தான் கொண்டு வராங்க.
1956 ஜூன் மாதம் 5 என்ன பண்றாங்கன்னா தனிச்சிங்கள சட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. எல்லாமே இனிமேல் சிங்களத்துல தான் இருக்கும், தமிழர்கள் ஏதாவது மேலே வரணும்னா சிங்களம் படிச்சுட்டு வா. இப்போ உதாரணத்துக்கு இந்தியாவில் வந்து அலுவல் மொழியா வந்து ஆங்கிலமும் இருந்தாலும் அதை நீக்கிட்டு எல்லாருமே ஹிந்தி படிச்சா மட்டுமே அந்த உத்தியோகத்துக்கு வர முடியும் அப்படின்னு சொல்றது அப்படி சொல்றது நம்ம எதிர்க்கிறோன்றதுக்கான காரணம் இலங்கை வரலாறுல இருக்கு. 56 இந்த தனிச்சிங்கள சட்டம் வர்றப்ப என்ன ஆகுதுன்னா மக்களுக்கு வந்துட்டு கல்வி பறிப்போகுது, வேலை வாய்ப்பு பறிப்போகுது, நில உரிமை பறிப்போகுது. இது மூணுமே வந்து இந்த தனிச்சிங்கள சட்டத்தினால போகுது அப்படின்ற ஒரு சிக்கல். இந்த சட்டம் வந்து நாடாளுமன்றத்தில் வந்த உடனேயே தமிழ் அமைப்புகள்லாம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்சிகள்லாம் அங்கே இருந்தாங்க. அப்போ அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமாக நாடாளுமன்ற வாசல்லே உட்காந்து ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க. ஒரு 200க்கும் மேற்பட்ட தலைவர்கள் வந்து அந்த போராட்டத்தில் கலந்துக்கிறப்ப என்ன நடக்குதுன்னா உள்ளே இருக்கிற சிங்கள அமைச்சர்கள்லாம் கொஞ்சம் அந்த கூலிப்படையெல்லாம் அவங்க மேலே ஏவி விட்டு அவங்க மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க. ஜூன் 5 இலங்கை நாடாளுமன்ற வாசல்லே தாக்குதல் நடக்குது. அந்த தாக்குதல் பொதுவாக அந்த இடத்துல நிற்காது. அது இல்லாமல் நிறைய இடங்கள் வந்து சூறையாடப்படுறது, அப்படி வன்முறைகள் அப்படின்னு அந்த வன்முறைகள் வந்து நீண்டுகிட்டே போகுது. இந்த வன்முறை நீண்டுகிட்டே போகிறப்போ இப்போ தமிழர்கள் வந்து ஒரு அபாயகரமான ஒரு இடத்துல இருந்தாங்க. அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்லோயா பகுதி அப்படின்னு பேர். கல்லோயாங்கிறது பார்த்தீங்கன்னா இலங்கையில் ஓடிக்கிட்டு இருந்த ஒரு ஆறு. அந்த ஆறு வந்துட்டு எதுக்கும் உதவாமல் இருந்தப்போ அது கிட்டக்க ஒரு அணையை கட்டிட்டோம்னா நிறைய விவசாய பகுதிகளுக்கு வந்து பாசனம் கிடைக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சி ஒரு திட்டத்தை உருவாக்குனாங்க. அது கல்லோயா திட்டம் அப்படின்னு பேர். அந்த திட்டத்தின்படி 1949 அந்த இடத்துல வந்துட்டு அணையை கட்டி மக்கள் குடியேற்றலாம் நடத்துகிறப்போ இப்படி குடியேற்றப்படுற மக்களில் பார்த்தீங்கன்னா மற்றவங்க எல்லாம் ஒரு 50%, சிங்களர் 50%. சிங்களர் வந்து பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. எல்லாம் திடீர்னு வந்தவங்க, நல்லா ஒருத்தவங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கிறப்போ அந்த பகுதிக்கு இந்த செய்தி போகுது. இந்த மாதிரி வந்து தமிழர்கள்லாம் வந்து எதிர்க்கிறாங்க, பிரச்சனை பண்ணுறாங்கன்ற செய்தி முதல்ல போனோன்னே கல்லோயால வந்து முதல்ல ஒரு சின்ன கலவரத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இப்போ பொதுமக்கள் வந்து இந்த கலவரத்தை கலந்துக்கல. இப்போ 50% பேர் சிங்களர் இருந்தாங்கன்னாலும் கூட அவங்க வந்து ஒரு தமிழனை அடிக்கணும் கொள்ளணும்லாம் யோசிக்க மாட்டாங்கல்ல இயல்பா. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கல்லோயா பகுதியில் ஒரு சிங்கள பெண்ணை தமிழர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து மானபங்கப்படுத்தி கொலை பண்ணிட்டாங்கன்னு ஒரு பொருளையை கிளப்பி விடுறாங்க. ஆனால் நடக்கல. தமிழர் என்னைக்குங்க பண்ணியிருக்காங்க? இல்லை, நடக்காத ஒரு புரளி, ஒரு ஒரு வதந்தி, ஒரு அவதூறு அவங்களே நடத்திட்டு அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு நினைச்சாங்க. இல்ல அதுவும் நடக்கும். ஆமா, அதுவும் இல்லை. ஒரு அப்படி நடக்காத ஒரு சம்பவம் சொன்னாங்க. இன்னொன்னு என்ன சொன்னாங்கன்னா தமிழரசு கட்சி தான் அங்க அந்த போராட்டத்தெல்லாம் நடத்தினாங்க. அவங்களும் மற்றவங்களும் சேர்ந்து ஒரு 6000 பேர் தமிழர்கள் வந்து ஒரு இராணுவமா கூடி கல்லோயாவுக்கு நேரா வராங்க. ஏன்னா சிங்களர்கள் அதிகமா இருக்க குடியேற்றம்லாம் இது. அதனால நம்ம குடியேற்றத்தை பிடிக்கிறதுக்கு தமிழர்கள் வர்றாங்க அப்படின்னு இன்னொரு வதந்தியை கிளப்பி விட்டாங்க. இப்போ இந்த வதந்திகள் கிளப்பி விடுறப்ப என்ன ஆகுதுன்னா சாமானிய சிங்கள மக்கள் அதை நம்புவாங்கல்ல. நம்புறப்போ என்ன ஆகுதுன்னா ஒன்று சில பேர் வந்துட்டு இந்த கலவர குழு கூட சேர்ந்து தமிழர்களை தாக்குனாங்க, அல்லது இன்னும் சில பேர் வந்து தமிழர்கள் பாதிக்கப்படுறப்போ அவங்களை கண்டுக்காம இருந்தாங்க. அவன் தப்பு பண்ணியிருக்கான்ல, அவனுக்கு நல்லா வேணும், நம்ம பொண்ணை இப்படி பண்ணலாம், என்ன இவனுங்க வந்து படையெடுத்து நம்ம மேலே வராங்களா, அடி வாங்கட்டுன்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அது வரைக்கும் சட்டப்பூர்வமாக எல்லாமே போயிட்டு இருந்ததை மாற்றி வன்முறை மூலமாக நாங்கள் வந்து இந்த சட்டத்தை கொண்டு வந்துட்டோம், இனிமேல் தனிச்சிங்கள சட்டம் தான் அப்படின்னு வன்முறை மூலமாக கொண்டு வந்தாங்க. அந்த வன்முறையில் 150க்கும் மேற்பட்ட தமிழர்கள், இது வந்து அரசாங்க கணக்குப்படி 150க்கும் மேற்பட்ட தமிழர்கள் வந்து கொல்லப்படுறாங்க. இது கொல்லப்பட்ட பின்னாடி என்ன ஆகுதுன்னா அப்போ இருந்த அதிபர் வந்துட்டு இப்போ பண்டாரநாயக்கா அவர் வந்துட்டு நம்ம தரப்புல வந்து பார்த்தீங்கன்னா செல்வா அப்படின்னு ஒருத்தவங்க, தந்தை செல்வா கூட சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. பண்டா செல்வா ஒப்பந்தம்னு 1957 அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாது. அதில் என்ன சொல்றாங்கன்னா தமிழர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதிகளில் வந்துட்டு தமிழ் வந்து ஆட்சி மொழியா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. போட்ட உடனேயே அப்போ எதிரணியில் இருக்கக்கூடிய நபர் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு பேரணி போறாரு. நாங்கள் வந்து பேரணி போறோம், எதிர்ப்பு தெரிவிக்கிறோம்னப்ப அந்த பேரணிக்கு வந்துட்டு சிங்களர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஆதரவு இருக்கு. அதை பார்த்துட்டு பண்டாரநாயக்கா என்ன பண்றாருன்னா அந்த அமைதி ஒப்பந்தத்தை கிழிச்சு போடுறாரு. ஏன்னா அவருடைய அரசியல் ஆதாயத்துக்காக. ஆமா, இப்போ என்னன்னா இப்போ நாங்க வந்து மக்கள் எல்லாமே வந்துட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா தமிழர்களுக்கு வந்துட்டு திருப்பி அந்த இடத்த கொடுக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, சிங்களம் தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கிறப்ப என்ன நடக்குதுன்னா எண்ணிக்கை தானே உங்களுக்கு, இப்போ ஓட்டுன்னா எண்ணிக்கை தானே, அவங்க எண்ணிக்கை அரசியல் பண்றாங்க. இன்னொன்று வந்துட்டு பண்டாரநாயக்காவும் வந்து ஒரு பெரிய மனசுலலாம் பண்ணலை. இப்போ உலக நாடே பார்க்குது 150 பேர் கொல்லப்படுறாங்க. அப்போ வந்துட்டு அது மோசமாக தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவர் வந்துட்டு அந்த மாதிரி பண்ணார். இப்போ இப்படியா அது நடந்தது. இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 57 அந்த ஒப்பந்தம் வந்து கிழிச்சு போட்டப்பட்ட பின்னாடி ஒரு தமிழர்களை எப்போ அடிக்கலாம், தமிழர்கள் வந்தாங்கனாலே அவங்க வேணான்ற ஒரு மனநிலை வந்து சிங்களர்கள் கிட்ட அப்படியே மெல்ல உருவாகிருக்கு. இப்போ எதிர்பாராத விதமாக சம்பவம் நடக்குது.
திரிகோணமலையில் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு இராணுவ பரப்பு அது. திரிகோணமலை யார் வச்சுருக்காங்களோ அவங்க வந்துட்டு ஆசியாவே ஆளலாங்கிற அளவுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு இராணுவ பரப்பு. அங்கே வந்து பிரிட்டிஷ் கடற்படை வந்து அவங்களுடைய தளத்தை அமைச்சிருந்தாங்க. அந்த தளத்தை அவங்க 1958 ஆண்டில் இந்த ஒப்பந்தம் கிள்ளி தெரியப்பட்ட அடுத்த ஆண்டில் மூடுறாங்க. ஏன்னா ஆட்சி தான் அவங்க மாற்றி கொடுத்துட்டாங்க இல்லைங்களா, அதனால மூடுறப்போ அங்கே வேலை பார்த்தவங்களில் ஒரு 400 பேர் தமிழர்கள். இப்போ இவங்கெல்லாம் எங்கே நம்ம அனுப்புறது, திரிகோணமலை பகுதி மூட போகிறப்போ எங்கே அனுப்புறதுன்னு வர்றப்போ இலங்கை அரசாங்கமே என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களாம் நாங்கள் புலனர்வாவில் வந்துட்டு குடியமர்த்துறோம் அப்படின்றாங்க. புலனர்வா பார்த்தீங்கன்னா சிங்களர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி. இப்போ தமிழர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதியில் தான் தமிழர்களை குடியமர்த்தணும். அரசாங்கம் வேணும்னே சொல்லி சிங்களர் வாழக்கூடிய பகுதியில் தான் குடியமர்த்த போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே புலனர்வாவில் இருக்கிற அந்த மக்கள்லாம் இருப்பாங்கல்ல, இந்த தமிழின விரோதிகள்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க இங்கே வரவே கூடாது, இங்கே வந்து ஒரு பெரிய அளவில் நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு கலவரம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி 1958 மே 22 இருந்துட்டு இந்த படுகொலைகளை தொடங்கினோன்னா மே 25 வந்துட்டு அங்கே மட்டும் புலனர்வாளர் ஊரடங்கு போடுறாங்க. மே 27 வந்து பார்த்தீங்கன்னா மொத்த இலங்கைக்கும் ஊரடங்கு போடுறாங்க. அதே மாதிரி வந்து அதே 27 வந்துட்டு தமிழரசு கட்சியை தடை பண்ணுறாங்க. தமிழர்களுக்காக போராடிட்டு இருக்க ஒரு அமைப்பு, அந்த அமைப்பு எந்த குற்றச்செயலையும் ஈடுபடலை, இருந்தாலும் கூட தமிழரசு கட்சி வந்து தடை பண்ணுறாங்க. இன்னும் மிக மோசமான விஷயங்கள்லாம் அங்கே நடந்தது அந்த காலகட்டத்தில். இப்போ இந்த புலனர்வா பகுதிக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இந்த பானந்துறை அப்படின்னு ஒரு இடம் இருக்குது இலங்கையில். அங்கே வந்துட்டு ஒரு முருகன் கோயில் இருக்குது. அங்கே ஒரு பூசாரி இருக்கார். அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தர ராஜ குருக்கள் அப்படின்னு பேர். அந்த சிங்களப்படை நேராக அங்கே போய் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு குருக்களை கோயிலே கட்டி வச்சு உதச்சி அவர் கை காலெல்லாம் முறிச்சு உயிரோட 10 வச்சு கொளுத்துறாங்க. எரிஞ்சிக்கிட்டே ஒரு செத்து போனார். இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து சொல்லுவாங்களே இந்துக்களே வாருங்கள் அப்படின்ட்டு, அவனும் வந்து அன்னைக்கு இந்துக்களா ஒன்றில்லை இல்லை. இப்போ வரைக்கும் யாராவது பேசுறாங்களா அதை பற்றி? ஒரு கோயிலில் வச்சு ஒரு பூசாரியை எரிச்சு கொண்டு இருக்காங்க. யாராவது பேச மாட்டாங்க. அப்போது அதுக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பௌத்தமே தீர்வு அப்படிம்பாங்க. பௌத்தம் தீர்வுனாலே சண்டை தான் பௌத்தத்துக்கு தீர்வு. பௌத்தம் விவாதிச்சு தீர்வு எட்டி இருக்குதா? முழுக்க அப்படித்தானே. ஒரு மாற்று கோயிலில் போயிட்டு அந்த கோயிலோட பூசாரியை எரிச்சு கொண்டாங்க. இப்படியாக ஒரு பெரிய படுகொலையை வந்து அவங்க தொடங்கி வச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கனத்த மௌனமும் இருந்தது. அப்போ தான் தமிழர்கள்லாம் என்ன யோசிக்கிறாங்கன்னா, நம்ம வந்துட்டு தனித்தனியாக அமைப்பாக இருக்கக்கூடாது, ஒன்றாக மேலே வரணும், நமக்கு தீர்வு வந்துட்டு தனித்தமிழ் ஈழம்தான் அப்படின்றதுல எல்லாத்துக்கும் ஒருமித்த கருத்து வருது. அப்போ தான் எல்லாரும் வந்து வேற வேற தரப்பில் இருந்தவங்க நம்மளாம் தனி ஈழம் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி 1976 வட்டுக்கோட்டையில் தீர்மானம் போட்டாங்க. வட்டுக்கோட்டை தீர்மானம் அப்படின்னு புகழ்பெற்ற தீர்மானம். தனி ஈழம் கேட்கறதுக்கான ஒரு தீர்மானம் வருது. அப்போ என்ன நடக்குதுன்னா, தமிழர் விடுதலை கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டணியா எல்லாம் இணைகிறாங்க. தாவிக்கு அப்படின்னு பொதுவாக நம்ம அழைப்போம். அந்த கூட்டணியா இணைகிறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, அடுத்து வரக்கூடிய 1977 ஆண்டு தேர்தலில் நிற்கிறாங்க. அந்த தேர்தலில் வந்துட்டு பெரிய அளவில் வெற்றி பெற்று வடக்கு மாகாணத்தில் இருக்கிற அத்தனை தொகுதியிலையும் அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. நீங்கள் இப்போ அந்த அவையில் பார்த்தீங்கன்னா 2வது பெரிய கட்சியாக இவங்க வந்துட்டாங்க. அப்போ ஒற்றுமையாக இருக்கிறானுங்க. தமிழக பொதுவாக அப்படி இருக்கவே மாட்டாங்க. இன்னொன்று அதுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஜனநாயக ரீதியாக ஜெயிச்சிட்டோம். அப்போ இவங்களை எப்படி உடக்குறது அப்படின்னு பார்க்குறப்போ, அப்போ இருக்கக்கூடிய இந்த ஜெயவர்தனா தலைமையிலான அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா, வன்முறையை திருப்பி தூண்டி விடுது. அந்த வன்முறை வந்து கொழும்பு, அனுராதபுரம் அப்படின்னு பரவி அரசாங்கம் கொடுத்த தகவல் படி பார்த்தீங்கன்னா 300க்கும் மேற்பட்டவர்கள் இந்த வன்முறையில் கொல்லப்படுறாங்க. தமிழர்கள் எல்லாருமே தமிழர்கள். கொல்லப்படுறவங்க எல்லாருமே தமிழர்கள் தான். பொதுமக்கள், சாதாரண மக்கள் வந்துட்டு கொல்லப்படுறாங்க. இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, இலங்கையில சிங்களர்கள் வந்துட்டு தமிழர்களுடைய அடையாளங்கள்லாம் அழிக்கிறது. ஒரு கடையை பார்த்து வச்சுப்பானுங்க. பெரிய கடையா ஒருத்தன் தமிழை வளர்ந்துட்டானா குறிச்சு வச்சுப்போம். ஏதாவது ஒரு பிரச்சனை கரெக்டாக வந்து அந்த கடையை கொளுத்துறது. அப்படியே அந்த அடையாளங்களை பார்த்து அழிக்கிறதுன்ற ஒரு வேலை பண்ணாங்க. அதுல நமக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யாழ் நூலகம் அப்படின்றது. 1930 ஆண்டுல ஒரு தனிநபர் வந்துட்டு செல்லப்பா அப்படின்ற ஒரு தனிநபர் அவர் வீட்டிலேயே வந்து ஒரு நூலகம் தொடங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி 1933 ஒரு 1000க்கு கீழான புத்தகங்களை வச்சுட்டு ஒரு வாடகை நூலகத்தை ஆரம்பிக்கிறார். மக்களோட ஆதரவு நல்லா இருக்கிறதுனால 34லேயே இன்னொரு வாடகை கட்டிடமே எடுத்து வீட்டில் தொடங்கின நூலகத்தை அந்த கட்டிடத்துக்கு மாத்துறாரு. அப்படியே படிப்படியாக அந்த நூலகம் வந்து வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே வருது. வர்றப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ பொதுமக்களுக்கு எல்லாம் ரொம்ப தெரிஞ்ச நூலகமாக இருக்குன்றப்போ அதுக்குன்னு வந்துட்டு ஒரு கட்டடம் ஒன்று கட்டுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி கட்டடத்துக்கு வந்துட்டு நரசிம்மன் அப்படிங்கிற ஒரு மேப்பெல்லாம் போட்டு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டை சேர்ந்த SR ரங்கநாதன் அப்படின்றவர் அந்த நூலகத்தை எப்படி வளர்க்கலாம் அப்படின்றதுக்கான திட்டங்கள் போட்டு தர்றாரு.
எஸ்.ஆர். ரங்கநாதன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் யாருக்குமே தெரியாது. இப்போ நூலகம் இருக்கு இல்லைங்களா, ஒரு நூலகத்தை எப்படி நடத்துறது அப்படின்றத உலக அளவில் கற்பித்து கொடுத்தவர் எஸ்.ஆர். ரங்கநாதன். அதோட கட்டமைப்பு மட்டும் இல்லாம நிர்வாகம் எல்லாமே. ஆமா, இப்போ நூலகத்துக்கு போறோம், நம்ம வந்துட்டு அதுல உறுப்பினராக சேர்ந்துட வீட்டுக்கு நூல் எடுத்துட்டு போய் படிக்கலான்னு ஒரு முறை இருக்குல்ல. இந்த முறை முதல்ல உலகத்துல எங்க கொண்டு வரப்பட்டதுன்னு நினைக்கிறீங்க? இங்க தமிழ்நாட்டுல. நிறைய பேருக்கு தெரியாது. லைப்ரரி கார்டு வச்சிருப்போம், அந்த புக்கை வந்து நம்ம வந்து இரல் வாங்கி வீட்டுல படிச்சுட்டு திருப்பியும் கொண்டு வருவோம் இல்லைங்களா. இந்த முறையை வந்துட்டு அவர் காலகட்டத்தில் தான் நமக்கு அறிமுகப்படுத்தினார். அவர் வந்துட்டு நூலகவியலின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க எஸ்.ஆர். ரங்கநாதன். அவருக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு. ஏற்பட்ட பெரிய ஒரு நபரா இருக்காரு, ஆனா யாருக்குமே தெரியும். அவருடைய வரலாறு ஒரு தனி வரலாறு. 1923 வருஷத்துல சென்னை பல்கலைக்கழகத்துல வந்துட்டு அப்பதான் நூலகர்னு ஒரு பணியிடம் உருவாக்குறாங்க. புத்தகம் அவ்வளோ இருக்கு, வேணும்னு கேட்டா எடுத்து தரதுக்கு ஆள் கிடையாது. இல்லை சம்மந்தப்பட்ட புத்தகம்லாம் முதல்ல நான் ஒரு புத்தகம் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல வாசிக்க வேண்டிய நூல் என்னென்ன அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டு தானே நம்ம வந்துட்டு ஆய்வுக்கே ஆரம்பிப்போம். ஆங்கிலத்தில் ரெஃபரன்ஸ்னு சொல்லுவாங்களே, சொல்றீங்க இல்லைங்களா. இப்போ வந்து அது என்னென்ன புத்தகம் இருக்கு, அதுல என்னென்ன புத்தகம் கைவசம் இருக்கு கண்டுபிடிக்க முடியல. அப்போ வந்துட்டு ஒரு பணியிடம் உருவாக்கி யார் யாரெல்லாம் விண்ணப்பிங்க அப்படின்னு சொல்றப்போ ஆயிரக்கணக்கான பேர் விண்ணப்பிக்கிறாங்க. அது 2ஆவது சுற்று 3ஆவது சுற்றுலாம் போறப்போ கடைசியா ஒரே ஒரு நபர் தான் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அவர் தான் எஸ்.ஆர். ரங்கநாதன். சீர்காழி ராமாமிர்தம் ரங்கநாதன், அதான் எஸ்.ஆர். ரங்கநாதன் அப்படின்னு நம்ம சுருக்கமா சொல்லுவோம். அவர் கூட்டு வந்தப்போ அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் இளங்கலையிலையும் முதுகலையிலையும் கணக்கு படிச்சு முடிச்சுட்டு அவர் விரிவுரையாளராக வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கும் நூலகத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. அன்னைக்கு நூலகன்ற ஒரு பதவியே இங்க கிடையாது, படிப்பும் கிடையாது. அவர் வந்து நூலகத்தில் உட்கார்றப்போ அவருக்கு என்ன ஆகுதுன்னா, அதனால வரைக்கும் வந்துட்டு மனுஷங்கிட்ட பேசிட்டு இருந்தார். இப்போ பாடம் புரிஞ்சா உனக்கு எல்லாம் கை தூக்குங்க அப்படின்னு சொல்லி மனிதர்கள் கூடயே பழகிட்டு இருந்த ஒரு நபருக்கு மனிதர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க 2 பேர் தான் வருவாங்க, சுத்திலும் புத்தகமா இருக்கு அப்படின்றப்போ ஒரு பெரிய ஒரு மன உளைச்சலுக்கே ஆளாயிடுறாரு. அவர் இன்னும் புத்தகம் கூஞ்சு கிடக்கு, அதை அடுக்கவும் முடியல, மனுஷங்களே பார்க்க முடியல அப்படின்ட்டு இது என்ன பண்றதுனே தெரியாம என்ன பண்றாருன்னா ஒரு ராஜினாமா கடிதம் எழுதுறாரு, நான் வேலையை விட்டு போயிடுறேன்ட்டு. ஆனா என்னன்னா ஆயிரக்கணக்கான பேர் கீழே பார்த்துட்டு அவங்கலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் அவர் வந்து எதுக்கு வேலையை விட்டு அனுப்பணும்னு முடிவு பண்றாங்கன்னா, இங்கிலாந்துல இதுக்குன்னு ஒரு படிப்பு இருக்கு, நாங்க செலவு பண்றோம், போய் படிச்சுட்டு வாங்க, வந்த பின்னாடி உங்களுக்கு இந்த வேலை அப்பயும் பிடிக்கலன்னா சொல்லுங்க, உங்களுக்கு வந்து கணக்கு வாத்தியார் வேலையை கொடுத்துரும் திரும்பவும். ஆமா அப்படின்னு சொல்லி அவரை வந்துட்டு இங்கிலாந்துக்கு அனுப்புறாங்க. அனுப்புறப்போ இங்கிலாந்துக்கு போய் அப்போ இருந்த நூலக சிஸ்டம்லாம் படிக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிடிசி முறை அப்படின்னு சொல்லுவாங்க, டிவி டெசிமல் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு முறை இருக்கும். அந்த முறையெல்லாம் அவர் பார்க்குறாரு. அந்த தேர்வில் வந்துட்டு ஓரளவுக்கு மார்க்கில் ரொம்ப அதிகமாகலாம் இல்லை, பாஸ் ஆகிறாரு. ஆனால் அப்போ அவருக்கு என்ன சிக்கல் வருதுன்னா, அந்த முறையில் இருக்கிற குறைபாடுகளை அவர் கண்டுபிடிக்கிறார். ஏன் அந்த முறையில் எடுக்க முடியலன்னு நான் ஒரு புத்தகம் எழுதுறேன், அந்த முழு புத்தகமும் ஒரு தலைப்புலேயே இருக்குன்னு நம்ம சொல்ல முடியுமா? இப்போ ஒரு கட்டுரை தொகுப்புனா 10 தலைப்பு இருக்குல்ல, அப்போது ஒரு கட்டுரை தொகுப்புல 10 தலைப்பு இருக்குன்னா அதுவும் 10 என்ட்ரி போட முடிஞ்சா போடணும். அப்படி இல்லாட்டி அந்த 10 தலைப்பையும் ஒன்று இதெல்லாம் இது சார்ந்தது அதெல்லாம் அது சார்ந்ததுன்னு பிரித்து மல்டிபிள் என்ட்ரி போட்டாதான் ஒரு புத்தகத்தை வேற விஷயத்துக்கு தேடுறவங்க வந்து ரொம்ப எளிமையா அதை வந்து எடுக்க முடியும் அப்படின்னு இவர் வந்து கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிச்சிட்டு திருப்பி இந்தியாவுக்கு வர்றப்போ கப்பல்ல இருக்க நூலகத்தை அவர் சரி பண்ணி கொடுக்குறாரு. இவரை பத்தியே தனியா ஒரு தலைப்பே பேசலாம் போல. இப்போ இங்க சென்னைக்கு வேலைக்கு வந்த பின்னாடி சொல்லுவாங்க, அவர் 20 ஆண்டு நூலகராக வேலை பார்த்திருக்காரு. அவருடைய சிறப்பம்சம் என்னன்னா, ஒரு நாளைக்கு 13 மணி நேரம்னு 20 வருஷம் வேலை பார்த்திருக்காரு. 7 நாள் சனி ஞாயிறு விடுப்பு எடுக்காம. அவர் வந்து அவருக்காக விடுப்பு கொடுத்து அனுப்பப்பட்ட நாள்கள்ல ஒண்ணு அவருடைய திருமண நாள். அடுத்த நாள் வேலைக்கு வந்தார் எஸ்.ஆர். ரங்கநாதன். யாருக்குமே தெரியாது. இப்போ இந்த மாதிரி நபர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து யாழ் நூலகத்தை வளர்த்து கொண்டு வராங்க. இந்த 1980 காலகட்டத்தில் தென்கிழக்கு ஆசியாவின் மிகப்பெரிய நூலகங்கள்ல ஒன்றா யாழ் நூலகம் இருந்தது. 97,000 புத்தகம் இருந்தது, நிறைய ஓலைச்சுவடிகள் இருந்தது, நிறைய கையெழுத்து பிரதிகள் இருந்தது, 16ஆவது நூற்றாண்டை சேர்ந்த நிறைய ஆவணங்கள் வந்து அங்கே இருந்தது. இந்த மாதிரி எல்லாமே அங்கே இருந்த ஒரு இடம்ங்கிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, யாழ்ப்பாணத்தில் இயல்பாகவே நிறைய பழைய புத்தகங்கள்லாம் இருக்கும். இப்போ உவே சாமிநாதையர்லாம் வந்து யாழ்ப்பாணத்துக்கு போய் அங்கே நூல்கள்லாம் தேடி இருக்காரு. சிலப்பதிகார பிரதியை கூட அவர் அங்கே தான் கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சோமிதரன் அவரோட ஆவணப்படத்தில் சொல்றாரு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு மிக முக்கியமான இடம். இப்போ அதெல்லாம் எங்கே போச்சுன்னா மக்கள் வந்து யாழ் நூலகத்துக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி ஒரு ஆவணக்களஞ்சியமா இருந்தது. பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்பாங்க. தென்கிழக்கு ஆசியாவில் வந்துட்டு இலங்கை தான் இருக்குது, இந்தியா இல்லை. அது கூட தெரியாத தற்கூரிகள் தான் இங்கே வந்து ஆட்சியிலே இருக்கிறானுங்க. உண்மையாகவே தென்கிழக்கு ஆசியாவில் மிகப்பெரிய நூலகமாக இருந்தது யாழ் நூலகம். நம்ம அதையும் சொல்லணும் இல்லைங்களா? நான் தென்கிழக்கு ஆசியானாலே இன்னைக்கு தமிழ்நாட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க பாவம். அப்போ அப்படி ஒரு நூலகம் இருக்கு. இப்போ இந்த நூலகம் இப்படி இருக்கிறதுன்றது வந்து ஒரு பெரிய உறுத்தலாம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. இப்போ இந்த புதிதாக உருவான அந்த கூட்டணி இருக்காங்க இல்லைங்களா,
அவங்க வந்துட்டு 1981 ஜூன் மாதம் 4ஆம் தேதி நடக்கிற தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு தயாராகி 31ஆம் தேதியை வந்துட்டு, அதாவது மே 31ஆம் தேதி வந்துட்டு பிரச்சாரம் நடந்துகிட்டு இருக்கப்போ திடீர்னு அங்கே ஒரு துப்பாக்கி சூடு நடக்குது. யார் துப்பாக்கியால சுட்டாங்கன்னு தெரியாது. 2 காவலர்கள் வந்து அதில் காயமடைகிறாங்க, ஒருத்தர் செத்து போயிடுறாரு. இதை ஒரு காரணமா வச்சு திடீர்னு ஒரு வன்முறை கலவரம் பரவி ஜூன் 1ஆம் தேதி காலையில யாழ் நூலகம் வந்து இலக்கு வைக்கப்பட்டு அதுக்கு தீ வைக்கிறாங்க. தீ வைக்கப்பட்ட செய்தியை வந்துட்டு சிலர் வந்து தீயணைப்புத்துறைக்கு சொல்லி அங்கே வண்டியை கொண்டு வாங்க அப்படின்னா காவல்துறை நின்று தீயணைப்பு வண்டியை நிப்பாட்டி திருப்பி அனுப்புறாங்க, அது எரியட்டும் அப்படின்ட்டு. யாழ் நூலகம்ங்கிறது வந்துட்டு குறி வைத்து எரித்து அழிக்கப்பட்டது. பாருங்க, அப்போ வந்துட்டு இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல என்னன்னா எல்லாமே வந்துட்டு பாதிக்கப்படுறவங்க, குறி வைக்கப்படுறவங்கலாம் பொதுமக்களும் அறிவும் தான். ஒரு போர் முறை, ஒரு நெறி, ஒரு நியாயம் எதுவுமே இருந்ததில்ல. இன்னைக்கு வரைக்கும் இந்த யாழ் நூலக எரிப்புல ஒரு குற்றவாளி கூட கைது செய்யப்படல. அவ்வளோ பேர் நேரில் பார்த்தவங்க இருக்கிறாங்க, இப்போ வந்த ஒரு வண்டியை திருப்பி அனுப்பினவங்கலாம் இருக்கிறாங்க இல்லைங்களா, யாரும் கைது செய்யப்படலை. அப்படியாக தமிழர்களுடைய அறிவு செல்வம், இப்போ நம்ம வரலாறுல அது கிடைக்கல இது கிடைக்கல, ஏன் கிடைக்கலன்னா எரிக்கப்பட்டது. அந்த மிஸ்ஸிங் லிங்க்லாம் அந்த நூலகத்தோட சேர்த்து போயிருச்சு. அது போகணும்ட்டு தானே. இப்போ ஒரு வரலாறும் இல்லைன்றப்பதான் மட்டக்களப்பு மான்மியம்னு ஒரு நூல் இருக்கு இலங்கையில, அதை வந்து ரொம்ப காலமா கிடைக்காம இருந்ததுனால தானே நம்ம வந்து மகாவம்சத்தை மிக முக்கியமான புத்தகம்னு எடுத்தோம். அதுக்கு போய் நமக்கு வந்துட்டு யுனெஸ்கோ அங்கீகாரம்லாம் வாங்க முடிஞ்சுச்சு. அப்போ அப்படியாக ஒரு பெரிய வரலாற்று அழிப்பு. இன்னைக்கு வந்து திராவிடம் வந்துட்டு எப்படி மைசூர்ல நம்ம கல்வெட்டு பிரதிகளை கொடுத்து அழிக்குதோ அது மாதிரியான ஒரு பெரிய அழிப்பு வந்து நடந்தது. இந்த யாழ் நூலகம் எரிக்கப்படுறப்போ தாவீது அடிகளாருங்கிற ஒருத்தவர் அதை பார்க்குறாரு. அவர் வந்து பொதுவாக அந்த நூலகத்துக்கு வந்துட்டு போகக்கூடிய ஒரு அன்பர். அதை பார்த்து அதிர்ச்சியில செத்து போனார். யோசிச்சு பாருங்க, ஒரு நூலகத்தினுடைய இறப்புன்றது அது ரொம்ப நம்ம யோசிச்சே பார்க்க முடியாத ஒரு பெரிய இழப்பு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு டிஜிட்டல் டாக்குமெண்டேஷன் நம்ம பண்ணி வச்சிருக்கும் போதே நம்ம நூலகம் அப்படிங்கறத ஒரு உன்னதமான ஒரு இடமா தான் வந்து பாக்குறோம். அதோட முக்கியத்துவம் தெரியுது. அப்போ அந்த காலகட்டத்துல அவர் இறந்ததை வந்து நம்மளால வந்து பெரிய விஷயமா எடுக்கவே முடியாத இழப்பது. நீங்க செகுவாரா ஒரு இடத்துல மேற்கோள் காமிப்பாரு, நல்ல நூல்கள் எங்கே எரிக்கப்படுகின்றனவோ விரைவில் அங்கே நல்ல மனிதர்களும் எரிக்கப்படுவார்கள். செகுவாரா அது வந்து யாழ் நூலகத்தை பார்த்தா எழுதினாரா இல்லை அவர் சொன்னது அங்கே பழிச்சுச்சான்னு எனக்கு தெரியல. ஒரு பெரிய இழப்பு, ஒரு பெரிய உளவியல் ரீதியான ஒரு தாக்குதலை, அதாவது நம்மள ஒரு 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 வரலாற்றாளராக மாற்றுவதற்கான ஒரு முயற்சி வந்து யாழ் நூலகத்தில் நடந்தது. இப்படியாக ஒரு பெரிய அழிவு பாதையில் அவங்க போயிட்டு இருக்கப்போ அத்தனைக்கும் தொடர்ச்சியாக நடந்தது தான் கருப்பு ஜூலை அப்படின்றது. இந்த நிகழ்வு நடந்தது வந்து 1983ஆம் ஆண்டுல. இப்படி தொடர்ந்து நடந்த நிகழ்வுகளுடைய ஒரு உச்ச புள்ளி தான் வந்துட்டு 1983 நடந்த கருப்பு ஜூலை அப்படிங்கிற ஒரு அசம்பாவிதம். இந்த 83 இந்த காலகட்டம் பார்த்தோம்னா தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு வந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு சிங்களர்கள் அவங்களுடைய மோசமான ஒரு இன அழிப்பு நடவடிக்கையும் தொடர்ந்துகிட்டே இருக்காங்க. அப்போ அமைப்புல பாத்தீங்கன்னா சீலன் அப்படின்ற சார்லஸ் ஆண்டனி இருந்தார். இந்த சார்லஸ் ஆண்டனின்ற பேர் கேட்கிறப்பே அவர் எவ்வளவு மிக முக்கியமானவர்னு தெரியும். அவர் வந்துட்டு உங்களால கொல்லப்பட்டாங்க, சிங்களரால கொல்லப்பட்டாங்க. அது போக பள்ளிக்கூடத்துல படிக்கிற தமிழ் பிள்ளைங்க இலங்கைய இராணுவத்தால பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டாங்க. இதுக்கெல்லாம் நம்ம ஒரு பதிலடி கொடுக்கணுன்றப்போ இந்த ராணுவ பிரிவுல பிராவோ பிரிவு இருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்துட்டு நம்ம ஒரு பதிலடி கொடுக்கணும்னு முடிவு பண்ணி போபோ பிராவோ அப்படின்ற ஒரு திட்டம் வந்துட்டு அமைப்பால் வந்து போடப்பட்டது. அந்த திட்டத்தின்படி என்ன நடக்குதுன்னா, ஜூலை மாதம் 23ஆம் தேதி ஜூலை மாதம் 23ஆம் தேதி அவங்க வந்து ஒரு தாக்குதல் நடத்துறாங்க. அந்த தாக்குதல்ல ஒரு 13 இலங்கை இராணுவத்தினர் கொல்லப்பட்டாங்க. பொதுமக்கள்லாம் கொல்லலை இல்லைங்களா. இராணுவத்தினர் மேல வீரத்தோட ஆயுதத்தோட இருந்தவங்க மேல நம்ம வந்துட்டு ஒரு போரை கட்டவிழ்த்து அதன் மூலமா தாக்குதல் நடத்தி அதில் வெற்றி பெற்று 13 பேர் வந்து கொல்லப்படுறாங்க, இராணுவ நடவடிக்கையில கொல்லப்படுறாங்க. இப்போ இத்தனை காலமா வந்து தொடர்ச்சியா அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ எப்பயுமே எப்போ எதை பண்ணணும்னு காரணம் பார்த்துட்டு இருப்பாங்கல்ல. ஒருத்தவங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறது கூட உங்களுக்கு ஒரு காரணம் தான் இல்லைங்களா, இல்லாட்டி ஒரு வதந்தியை பரப்பியாவது பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த நிகழ்வு ஒரு காரணமா எடுத்துட்டு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சிங்களர்கள் முடிவு பண்றாங்க. பலாலி இராணுவ முகாம்லேருந்து ஒரு படை பிரிவு புறப்பட்டு இலங்கையில வந்து திருநெல்வேலி இருக்கு, அந்த திருநெல்வேலிக்கு வந்து வரணுன்றது திட்டம். ஆனா வர்ற வழியில இவங்க இருக்கக்கூடிய அத்தனை தமிழர்கள் மேலேயும் தமிழ் வீடுகள் மேலேயும் கடைகள் மேலேயும் தாக்குதல் நடத்துறாங்க. அவங்களுடைய அந்த ஒரு பயணத்துல மட்டும் 50க்கும் மேற்பட்ட தமிழர்கள் கொலை பண்ணாங்க. வர்ற ஒரு பயணத்துல வேற ஒண்ணுமே பண்ணல, அப்படி வந்துட்டாங்க. அதுக்கடுத்து என்ன பண்றாங்கன்னா, இறந்து போனவங்களை வந்து கொழும்புல தான் நம்ம வந்து அடக்கம் பண்ணணும், இறுதி நிகழ்ச்சி பண்ணணும் அப்படின்னு இலங்கை அரசாங்கம் முடிவு பண்றாங்க. ஆமா, பொதுவாக யாராவது இறந்து போனாங்கன்னா அவங்க உடம்பை அவங்க குடும்பத்துக்கு கொடுக்கறது தான் வழக்கம், உலகம் முழுக்க இருக்கக்கூடிய வழக்கம் தான். இவங்க என்ன பண்ணாங்கன்னா வழக்கத்துக்கு மாறாக கொழும்புல, ஏன்னா அவங்க வந்து ஒரு பெரிய பிரச்சனையா மாற்றணுன்ட்டு கொழும்புல தான் நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. உடனே அந்த குடும்பங்கள்லாம் நேராக கொழும்புக்கு போயிட்டு இல்லை எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவங்க வாதிடுறாங்க.
இவ்வளவு 13 பேர் இறந்து போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிங்களர்கள்லாம் அங்க குவியறாங்க. ஆயிரக்கணக்கான பேர் வேணா வருவாங்க இல்லைங்களா, ராணுவ நடவடிக்கையில இறந்து போயிட்டாங்க, கொல்லப்பட்டாங்கன்னு பாக்குறதுக்கு மக்கள் வராங்க. ஒரு கட்டத்துல வந்த மக்களோட எண்ணிக்கை ஒரு 5000, 6000, 7000 ஆகுறப்போ அங்க வந்து ஒரு சின்ன கலவரம் வருது. வந்து எங்களுக்கு இந்த உடம்ப கொடுக்கணும் அப்படின்னு சொல்றவங்களால ஒரு கலவரம் வருது. கடைசியில என்ன பண்றாங்கன்னா, அந்த சம்பந்தப்பட்ட குடும்பத்தினருக்கு வந்து அந்த உடல்கள் வந்து கொடுக்கப்படுகின்றன. ஜூலை 23ஆம் தேதி அந்த மாதிரி கொடுக்கப்படுகின்றன. இப்போ இந்த குடும்பம் வந்து உடலை வாங்கிட்டு அரசாங்கம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. வந்தவங்க என்ன பண்ணுவாங்க? இப்போ வந்தவங்க என்ன பண்றாங்கன்னா, சில பேர் தலைமையை தாங்கி நம்ம வந்துட்டு இதுக்கு ஒரு பதிலடி கொடுப்போம். ராணுவத்து மேல நடத்தின தாக்குதலுக்கு இவங்க தமிழ் பொதுமக்கள் மேல பதிலடி கொடுப்போம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு என்ன பண்றாங்கன்னா, பக்கத்துல நாகலிங்கம் ஸ்டோர்ஸ்னு ஒரு கடை இருக்கு. தமிழரோட கடை, பெரிய கடை. அது வந்துட்டு இவங்க பட்டியல இருக்குது, எப்பயாவது ஒரு நாள் அழிக்கணும் அப்படின்ட்டு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகா பிரச்சனை வந்தப்ப தமிழ்நாட்டை சேர்ந்த பேருந்தா பார்த்து கொளுத்துனானுங்கல்ல, அந்த மாதிரி ஒரு திராவிட வழியில சிங்களர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, நாகலிங்கம் ஸ்டோரை வந்துட்டு கொளுத்துறாங்க. கொளுத்தின பின்னாடி அந்த அடுத்த நாள் இப்போ 23ஆம் தேதி வந்து இறப்பு நடக்குன்னா 24ஆம் தேதியிலேருந்து திரும்ப ஒரு பெரிய ஒரு பதற்றமும் ஒரு படுகொலை சூழ்நிலையும் வந்து தொடங்குது. நிறைய பெரிய படுகொலை நடந்தது இந்த ஜூலை மாதத்துல பாத்தீங்கன்னா. இது வரைக்கும் நாம பார்த்த படுகொலைகளே மிகப்பெரிய படுகொலை நடந்தது வந்துட்டு இந்த 1983 ஜூலை மாதம் தான். இந்த படுகொலைகள்ல வந்து 400 பேர் தான் இறந்து போனாங்கன்னு அரசாங்கம் சொல்லுது. ஆனால் இப்போ பொதுமக்களும் அப்புறம் தனியார் அமைப்புகளும் சொல்றதை பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 3000-4000 பேர் இறந்து போயிருப்பாங்க. அவ்வளவு பெரிய பேர் இறந்து போயிருக்காங்க. 5000 நிறுவனங்கள் வந்து கொளுத்தப்பட்டிருக்கு. 500 பெரிய நிறுவனங்கள், சின்ன சின்ன கடைங்க அது இதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5000 நிறுவனங்கள் வந்து கொளுத்தப்பட்டது. 1,50,000 பொதுமக்கள், தமிழ் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீடுகளை இழந்தார்கள். இதுல இந்த தாக்குதல் நடந்ததை பத்தி நிறைய ஆவணங்கள் இருக்கு. அதுல மிக முக்கியமான ஒரு ஆவணம் பார்த்தீங்கன்னா, பன்னாட்டு நீதித்துறை வல்லுநர் ஆணையம்ங்கிற அமைப்பு இந்த படுகொலை எப்படி நடந்ததுன்னு ஆய்வு பண்ணாங்க. அதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா பவுல் சீகாட் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாருன்னா, மிக முக்கியமான செய்தி, 23ஆம் தேதி 13 சிங்களப்படையினர் வந்து கொல்லப்பட்டாங்கன்ற அந்த செய்தி ஊடகங்கள்லயே வரல. பொதுவாக செய்தி ஊடகங்கள்ல வரும், அதுக்கு மக்கள் எதிர்வினையாற்றுவாங்கல்ல, ஊடகங்கள்லேயே வரல. இலங்கை பொதுமக்களுக்கு இந்த செய்தி தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா இவங்க ஏற்கனவே ஒரு திட்டம் தீட்டி இந்த ஒரு காரணமா காட்டி இந்த 13 பேருக்கு வந்து நாங்க வந்து நியாயம் கேட்கிறோன்ற பெயர்ல இந்த படுகொலையை நிகழ்த்தினாங்க அப்படின்னு பவுல் சீகாட் வந்து சொல்றாரு. அவங்களே இந்த அமைப்பு, தனியார் அமைப்பு, நாடு சாராத ஒரு அமைப்பு சொன்ன விசாரணை அறிக்கை இது. அதே மாதிரி வில்லியன் மெக்கோன்கிறவர் த ட்ராஜடி ஆஃப் ஸ்ரீலங்கா அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதுல இந்த படுகொலைகள்லாம் எப்படி செய்யப்பட்டன அப்படின்ற விவரங்களை கேட்டு எழுதுறாரு. ஒரு தமிழ் பையன், ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு அவனுடைய பிறப்பு உறுப்பை அறுத்து வீசி அவனை படுகொலை பண்ணியிருக்காங்க. ஒரு சகோதரிங்க 2 பேர் கிடைச்சிருக்காங்க. ஒரு 18 வயசு சின்ன பொண்ணும் ஒரு 11 வயசு சிறுமியும் கிடைச்சிருக்காங்க. அந்த 2 பேரையும் வந்து பாலியல் ரீதியாக முதல்ல வந்துட்டு அவங்களுக்கு கழுத்தறுத்து கொண்டு அவங்களுடைய உடல் கூட, அவங்க இறந்து போன அந்த உடல் கூட வந்து பாலியல் வன்புணர்வு நிகழ்த்தி அதுக்கு பின்னாடி அவங்க எரிச்சு கொல்லப்பட்டாங்கன்னு சொல்றாங்க. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பேருந்து வந்து சிங்கள ஓட்டுநர் ஓட்டிட்டு இருக்காரு. திடீர்னு இவங்க எல்லாம் வந்து நிக்கிறானுங்க. நின்றுட்டு உங்க வண்டியில தமிழர்கள் யார் இருக்காங்களோ அவங்கள மட்டும் கீழே இருக்குங்கன்றாங்க. இப்போ வண்டியில ஏறின ஒரு பொண்ணு பொட்டு வச்சிருக்காங்க, குங்குமம் வச்சிருக்காங்க. அதை வச்சு அடையாளம் அதை வந்துட்டு இவங்க ஏறதை பார்த்துட்டு அவங்க அழிச்சிட்டாங்க. வரந்தவங்களுக்கு தெரியாது, ஆனா அந்த வண்டி ஓட்டினவங்களுக்கு தெரியும். அவன் வந்து இந்த பொண்ணு பொட்டு வச்சிருந்துச்சு, இந்த பொண்ணை அழிச்சிட்டு அப்படின்னு சொல்றப்போ அந்த பொண்ணை வந்து கீழே இறக்கி அந்த பொண்ணோட வயிற்றை அறுத்து குடலை வெளியில போட்டு கொலை பண்ணாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வில்லியம் மெக்கோன் எழுதின புத்தகத்துல இருக்கக்கூடிய விவரங்கள், எப்படி எல்லாம் படுகொலை பண்ணாங்கன்ட்டு. இப்போ தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தவங்க பொட்டு வச்சு அழிச்சிட்டாங்கன்னா இந்துத்துவ அமைப்பெல்லாம் கொந்தளிக்கிறானுங்கல்ல. இப்போ இலங்கையில வந்துட்டு ஒரு பொண்ணு பொட்டு வச்சிருந்த காரணத்துக்காக கொல்லப்பட்டுறேன். ஏதாவது ஒருத்தவன பேச சொல்லுங்களேன், பேச மாட்டானுங்க. அதான் சொல்றேமே, இங்க என்னன்னா இப்போ சில பேருக்கு வந்துட்டு நம்ம தேவைன்னா திராவிடர்கள்லாம் வாங்கன்னு சொல்லுவானுங்க, பதவி வந்துச்சுன்னா தெலுங்கெல்லாம் வாங்கன்னு சொல்லுவானுங்க இல்லைங்களா. அதே மாதிரி வேற ஏதாவது பணம் இங்கே ஏதாவது வருதுன்னா நம்ம வரலாம் வாங்கம்பாங்க. ஒன்றும் வரலாம் இந்துக்களை தெருளுங்கள் அப்படிம்பானுங்க. நம்மளை இழிச்சவே ஆக்குறானுங்க. நமக்கு ஒரு அபாயம்னா எவனுமே வரமாட்டான்றதுக்கான ஆதாரங்கள் இதெல்லாம். இப்போ இதற்கு பின்பாகத்தான் 1983 நடந்த இந்த கருப்பு ஜூலைக்கு பின்பாகத்தான் தமிழர்கள் வந்துட்டு வெளிநாடுகள்ல போய் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது. ஆமா, என்ன உங்களுடைய வாழ்வாதாரங்கள் முற்றிலுமாக அழிக்கப்படுது. நீங்க அந்த ஊரில் தான் நீங்க பிறந்து வளர்ந்துருப்பீங்க. அந்த ஊர்ல உங்க கண்ணு முன்னாடியே உங்க குடும்பத்தினரெல்லாம் கொண்டு உங்க கடையெல்லாம் கொளுத்தி தமிழ்ல பேசினா ஒருத்தவன உங்க கண்ணு முன்னாடியே வெட்டுறப்போ இந்த நாட்டில் நம்ம வாழவே முடியாதுன்ற ஒரு நிலைமைக்கு அப்பதானே போவோம். இந்த 83க்கு பின்னாடி தான் தமிழர்கள் வந்துட்டு வாழ்வதற்காக வெளிநாடுகள்ல போறது அப்படின்றது வந்தது. இப்போ இந்த கருப்பு ஜூலை வந்து நம்ம அப்பவே உலகம் முழுக்க கொண்டு போயிருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு நிறைய நன்மைகள் நடந்திருக்கலாம். ஆனா அந்த புவியியல் ரீதியா நமக்கு இருந்த சில பின்னடைவுகளும் திராவிட இயக்கம் மாதிரியான துரோகிகளை நம்பினதும் இல்லைங்களா, தமிழர்களுக்கு அது ஒரு பெரிய
ஒரு சிக்கல். யாரை எதுக்கு நம்புறதுன்னு நமக்கு தெரியாது. இதெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு நம்ம நடுத்தருக்கு கொண்டு வந்து வச்சுக்கோங்க. ஆனா 83 நடந்த இது போன்ற வெளிப்படையான சம்பவங்கள்ல வந்துட்டு நம்ம விட தான் கடைசியில் இந்த முள்ளிவாய்க்கால்ல வந்துட்டு 1.5 லட்சம் மக்கள்ல போய் நின்னுது காரணம். அதனாலதான் அந்த கருப்பு ஜூலைன்றது தமிழர்களுக்கு மிக முக்கியமான நாள். இப்ப இந்த இனப்படுகொலை நடந்து வந்த பாதையை பார்த்தீங்க அப்படின்னா, தமிழர்கள் தங்களிடம் அதிகாரம் இருக்கின்ற பொழுது தங்க மொழியில காப்பாத்துறதுக்கு, தங்களுடைய இனத்தை காப்பாத்துறதுக்கு, ஆட்சியை கைப்பற்றுறதுக்கு நடவடிக்கை எடுக்கலைன்னா, அதிகாரம் அவங்க கிட்ட போறப்ப அவங்க என்ன ஆவாங்கன்றதுக்கான ஒரு மாபெரும் ஆவணமாகத்தான் தமிழ்நாடு தமிழர்கள் அதை பார்க்கணும். ஏன்னா இப்போ இலங்கை தமிழர்கள் பட்டுட்டாங்க, நமக்கு தான் வந்துட்டு படாம இது சரி செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? அப்ப நம்ம ஏமாந்தா என்ன நடக்கும்னு நமக்கு தெரியணும்ல. ஏன் வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களாம் இந்திய எதிர்ப்பு பேசுறான் அப்படின்னா காரணம் இருக்கே. தனிச்சிங்கள சட்டத்துக்கும் இந்தி திணிப்புக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? அப்போ இதெல்லாம் வரலாற்று ரீதியாக கற்பிக்கப்படணும். அப்ப அதாவது இலங்கையில நடந்த நிகழ்வு அப்படின்னு பார்க்காம தமிழக தமிழர்களும் கருப்பு ஜூலையை வந்துட்டு பார்க்கணும் இல்லைங்களா? இப்போ இது இன்னும் சொல்லணும்னா வெளிநாடுகள்லாம் இசை கச்சேரி நடத்துறதுக்கு வேற மாசமே கிடைக்காதவங்களுக்கு இப்பதான் போய் பண்ணுவானுங்க. இப்பதான் அதுக்கான இதெல்லாம் பண்ணுவாங்க. எதுக்குன்னா மக்கள் அதை மறக்கணும். ஆமா, பழைய ரோம் அந்த டெக்னிக் மக்களை மறக்கடிக்கணும்னா கேளிக்கை. இப்ப வந்து பாத்தீங்கன்னா யூதர்கள் மறக்கிறானுங்களா? 1945 நடந்த இனப்படுகொலையே மறக்க மாட்டேன்றானுங்கல்ல, இன்னைக்கு வரைக்கும் அதை அனுசரிக்கிறானுங்க. அதான் என்னோட கேள்வியா நான் கேட்கணும்னு நினைச்சேன். இப்ப பல ஈழத்துல இருக்கக்கூடிய தமிழர்களா இல்ல தமிழர்கள் மாதிரி வேற யாராவது வந்து கமெண்ட் எல்லாம் போடுறாங்களான்னு தெரியல. ஏதாவது இது மாதிரி விஷயங்களை பத்தி பேசுறப்ப வந்து இங்க எல்லாத்தையும் மறந்துட்டு நாங்க ஒன்னா இருக்கோம், ஏன் திருப்பி நினைவுபடுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. அப்படி இருக்கிறப்போ வந்து என்னன்னா, நீ மறக்கலாம்டா நாயே, அவன் மறக்கணும்ல. நம்ம என்னங்க வந்து நம்ம அவங்கள வந்து அதாவது நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, ஆடு வந்து ஓனாய நான் மன்னிச்சிட்டேன், நானும் அவனும் நண்பனா இருக்கிறேன்னு சொல்ற மாதிரி ஒரு பைத்தியகாரத்தனை அது. நீ வந்து அது ஒரு சண்டை உன் மீது திணிக்கப்பட்டது. நீ ஆளா சண்டைக்கு போயிருந்தா நீ தான் உருப்பிட்டு இருப்பிய. நீ ஆளா போகாதப்ப உன் மேல வந்து ஒரு சண்டை திணிக்கப்பட்டது. ஒவ்வொரு முறையும் அந்த சண்டையில நீ 150 பேரு 300 பேரு 400 பேர்னு அரசாங்க கணக்குப்படியே நீ கொல்லப்பட்டிருக்க. அதுவும் சாதாரணமா ஒரு எதிரியை கொள்ற மாதிரி இல்லை, உன்னை வந்துட்டு ருசிச்சு கொண்டு இருக்கானுங்க. நீங்க அந்த நிகழ்வெல்லாம் பாக்குறீங்கல்ல, அடிச்சு கொன்னு பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கி ஊட்டி எரிச்சு, இன்னும் சில எல்லாம் இருக்கு. நம்ம இங்க வந்து அதை பத்தி பேசவே முடியாது. அந்த அந்த அதை இந்த நிகழ்வுல இருந்து வந்த மனிதர்களுக்கு பின்னாடி இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப முடியாத மாதிரியான ஒரு அச்சுறுத்தலாம் உருவாக்குறாங்க. இவ்வளவு மோசமான அச்சுறுத்தல் வந்த பின்னாடி அவன் கூட சேர்ந்து வாழ முடியும்னு நீ நம்புற அப்படின்னா உன்ன மாதிரி ஒரு கேவலமான பிறவியே உலகத்துல கிடையாது. செஞ்சு பாருங்க, எப்படி உன்னால அப்படி வாழ முடியும்னு யோசிக்க முடியுது. இது நினைவு கூறுறதுக்கான முக்கியமான ஒரு காரணமும் இது. ஆமா, வருஷத்தை நம்ம வந்து இதை நம்ம வந்துட்டு கொண்டு போயே ஆகணும். ஏன்னா இது எதுக்கு கொண்டு போறோம்னா, அப்படி கொண்டு போயிருந்தோம்னா, இப்ப 83 நடந்ததை உலகளாவிய அளவுல கொண்டு போயிருந்தோம்னா 2009 நடந்திருக்காது. 2009 இருக்கிற உலக அளவிய அளவில் கொண்டு போகலன்னா என்ன வேணாலும் நடக்கலாம். உங்களுக்கு சிக்கல் புரியுது இல்லைங்களா? அப்போ வந்துட்டு தமிழர்கள் வந்துட்டு குழியில விழுறாங்கன்றது பிரச்சனை கிடையாது. உளுந்த குழியிலே திரும்ப திரும்ப விழுறாங்க. போன வருஷம் வந்து விழுந்த இடத்துல அதே இடத்துல விழுறானுங்க. போன வருஷம் விழுந்த இடத்துல நாங்க இப்படிதான் விழுந்தோம் அப்படின்னு நீ ஒரு பாடம் கத்துக்கிட்டேன்னா 2வது தடவை விழாம இருப்பல்ல. மனுஷனுடைய இயல்பு தானே. நம்ம வந்துட்டு முட்டியில் அடிப்படாம சைக்கிள் கத்துட்டவங்க யாராவது இருக்குமா? அதுவும் ஒரு பார்ட். ஆமா. ஆனா என்னன்னா, அடிபட்டு கத்துக்கணும். ஏன் நம்ம கத்துக்கிறது இல்லை, நம்ம அடிபட்டதை மறந்துட்டா எப்படி நீ கத்துப்ப? திருப்பி அதே முட்டியில தான் அடிபடும். அப்போ வரலாறு என்ன பண்ணுன்னா, நடந்தது நடந்துகிட்டே தான் இருக்கும் இல்லைங்களா? என்ன உங்களுக்கு இந்த வளர்ச்சியை பாருங்க. முதல்ல வந்துட்டு ஜனநாயக ரீதியா சட்டம் கொண்டு வராங்க, அப்புறம் போராடுறவங்க மேல தாக்குதல், அப்புறம் படுகொலை, அப்புறம் படுகொலையில எண்ணிக்கை அதிகரிக்கிறது, அப்புறம் நாடு தழுவிய அளவுல. உங்களுக்கு சிக்கல் புரியுது இல்லைங்களா? அப்போ இவ்வளவு தூரம் அவங்க வளர்றதுக்கான காரணம் என்னன்னா, நம்ம வந்து நம்ம அனுபவத்திலேருந்து பாடம் கத்துக்காம இருக்கிறதும், நமக்கு ஏற்பட்ட அநீதியை உலக அரங்கில முன்வைக்காம இருக்கிறது தான் காரணம். நம்ம திருப்பி திருப்பி சொல்லக்கூடிய ஒரு உதாரணம் என்னன்னா, பங்களாதேஷ்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேர் வந்துட்டு அந்த வங்காள மொழியை வந்துட்டு தேசிய மொழியாக்கணும்னு போராடினாங்க. அப்ப பாகிஸ்தான் ஆரம்பிச்சது. போராடுறப்ப அவங்க எல்லாம் சுட்டு கொண்டாங்க. அந்த சுட்டு கொண்டதுக்கு எதிராக அவங்க போராடினாங்க. அதை வச்சு ஒரு நாட்டே பிரிச்சாங்க. பாகிஸ்தான் வந்து பங்களாதேஷா பிரிந்துச்சு. அப்படி இறந்து போன அந்த நாளை வந்துட்டு இன்னைக்கு சர்வதேச தாய்மொழிகள் தினமா கொண்டாடிட்டு இருக்கோம். செத்து போனோம் 4 பேர் செத்த நாள் இன்னைக்கு சர்வதேச தாய்மொழிகள் தினம். தமிழ்நாட்டுல இந்தி திணிப்புக்கு எதிராக போராடி செத்தவங்க 400 பேருக்கு மேல. 400 பேருக்கு மேல. ஆனா அது வந்து ஏன் சர்வதேச தாய்மொழிகள் தினம் கிடையாது? 100 மடங்கு அதிகம்ல. வங்காள மொழி வந்து சமஸ்கிருதத்துக்கு பின்னாடி தோன்றிய மொழி. தமிழ் மொழி சமஸ்கிருதத்துக்கு முன்னாடி தோன்றிய மொழி. தமிழ் மொழிக்கு எவ்வளவு பெரிய வரலாறு இருக்கு.
வங்க மொழி வந்து நம்மளோட வரலாற்று குறைவான, இன்னும் சொல்லணும்னா வங்க மொழியில நிறைய சொற்கள் தமிழ் மொழியினுடைய சொற்கள். இங்க இருந்து ஆமா ஆமா. இப்போ உதாரணத்துக்கு வங்க மொழியை சேர்ந்த ஒரு பெரிய அறிஞர் இருந்தாருங்க. அவர் வந்து சுனிதி குமார் அப்படின்னு பேர். அவர் வந்துட்டு நகரத்தார்கள் கோயிலுக்கெல்லாம், அவர் இருந்த பகுதியில் நகரத்தார் இருந்தாங்க, கோயிலுக்கெல்லாம் போய் பார்க்குறப்போ, தமிழ் மொழி படிக்கிறப்போ தமிழுக்கும் வங்க மொழிக்கும் என்ன இருக்குன்னு ஆய்வு பண்ணி நிறைய விஷயம் வந்து வங்க மொழிக்கு தமிழ்லேருந்து தான் போயிருக்குன்னு அவர் பார்த்துட்டு அவர் பேரை வந்து சுனிதி குமார் அப்படின்றத நன்னெறி முருகன் மாத்திட்டார். சாகித்ய அகாதமிக்கு ஒரு தலைவராக இருந்தார். நிறைய பார்த்தீங்கன்னா, ஏன்னா நீங்க ஒரு மொழியை வார்த்தையை மட்டும் மொழி கிடையாது, இலக்கணம் இருக்கணும்ல. இலக்கணம் எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா எல்லாம் தமிழ் மொழியிலேருந்து தான் எடுக்கிறாங்க. வங்க மொழியினுடைய இலக்கணம் தமிழ் மொழியிலேருந்து எடுக்கப்பட்டது. சுனிதி குமார் சட்டர்ஜி வந்து அதை பற்றி நிறைய எழுதியிருக்கிறாரு. ஆனால் அந்த சுனிதி குமார் சட்டர்ஜி வந்து தமிழ்நாட்டில் இருக்கணும் தெரியாது, ரங்கநாதனே தெரியாது, சுனிதி குமார் சட்டர்ஜி தெரியாது, ஆந்திராவிலேருந்து பஞ்சம் பழைக்க வந்தவங்க எல்லாம் நம்ம தெரியும் இல்லைங்களா? அது மட்டும் இல்லாமல் ஆளவும் உட்கார வச்சிருவோம். அதான் நமக்கு சிக்கலா இருக்கு. இப்போ என்னன்னா, அந்த வரலாறு தெரியாத ஒரு இனமாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, நாம வந்துட்டு நாளைக்கு வந்து நமது அடுத்த தலைமுறைக்கு நாம இருக்கிறப்ப ஒரு சவக்குழியை வந்து தோண்டி வச்சுட்டு போறோம்னு அர்த்தம். அவ்வளவுதான். நம்ம என்ன பண்றோம்னா ஒரு ஏதாவது என்னன்னா, நான் அப்படியே இருந்துக்கிறேன், நீ வந்து ஏதாவது கெட்டது பண்றியா அதெல்லாம் பண்ணிக்க, கழுத்தை அறுக்கிறப்ப டக்குன்னு அறுத்துரு, எதுக்கு என் கண்ணெல்லாம் காட்டிட்டேன் மனசெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு நான் ஏமாந்துக்கிட்டே இருக்கேன். இப்படியான ஒரு மனநிலையில தான் இன்னைக்கு தமிழர்கள் இருந்துட்டு இருக்காங்க. நம்ம எதிர்ப்போம், போராடுவோம், நம்ம நிலமாச்சே, நம்ம மண்ணாச்சு, நம்மளோட உரிமையாச்சு, அதெல்லாம் அந்த நினப்பெல்லாம் கிடையாது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் இருக்கிறவங்க நம்ம மீன் பிடிக்க போனாங்கன்னு சந்திரபாபு நாயுடு மிரட்டுறாரு. மிரட்டுறாருல. அப்போ மிரட்டுறவன்ட்ட போயிட்டு இல்லைங்க நீங்கள் நல்லா மிரட்டுங்க, நீங்கள் துப்புங்க, நான் தொடச்சிக்கிட்டு நான் சந்தோஷமா இருக்கிறேன், நீங்கள் துப்புறதா எனக்கு மைசூர் சாண்டல் சோப்புன்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தேன்னா நீ மானங்கிட்ட நாயின்னு அர்த்தம். நான் மானங்கிட்ட நாயா வாழ போறேன்னா நீ நாயா இருந்துக்க, ஆனால் அது வாழ்க்கைன்னு சொல்லாது, அதுக்கு பேர் பொழப்பு. உள்ளேயே வந்து பவன் கல்யாண் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போறேன். ஆமா, அதான் சொல்றேன், உனக்கு வந்து நாக்கு அதை காலை நக்கி பொழைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டானுங்க. அது பெருமையாக யாரும் சொல்லிப்பானுங்க, நான் நல்லா நக்குவாங்க, அந்த கால் இடுக்குல எல்லாம் நக்குவேன், அதையும் சாக்ஸ் போட்ட கால்னா எங்களுக்கு நக்குறது ரொம்ப பிடிக்கும்னு சொன்னவரெல்லாம் தமிழர் தலைவர்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கோம்ல. அந்த பரம்பரையோட வாரிசுகள் அவர்கள் தான் இல்லைங்களா? அதனால இந்த நாய் பொழைப்பு பொழைக்கிறத பத்தி நம்ம பேசல, நம்ம வந்து வாழுறது, மானத்தோட வாழ்றது, இதை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஒரு கவிதை இருக்கும், ஈக்களும் கொசுக்களும் எங்கு வேண்டுமாண்டாலும் சென்று இருக்கட்டும், ஆனால் பறவைகள் கூடுகளில் தான் வாழும் அப்படின்ட்டு. ஈ வந்து மலத்திலே உட்காந்து இருந்துன்றதுக்காக ஈ ஃப்ரம் மலம்னு போட முடியுமா என்ன? புரியுதுங்களா உங்களுக்கு? அது அதோட வாழ்க்கை, அது தேர்ந்தெடுத்துக்குது. இது நம்ம பேசிட்டு இருக்குது மனுஷங்களுக்காக, அறிவு இருக்கக்கூடிய, ஆறறிவு இருக்கக்கூடிய, நாகரிகம் இருக்கக்கூடிய மனிதர்களை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அதனால அதுங்களை பத்திலாம் இங்க பேச வேணாம் நம்ம. சரி, இப்போ கடைசியாக எனக்கு கேட்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு காணொலி மூலியமா வந்து பேசுகிறோம், உலக தமிழர்கள் எல்லாம் வந்து பார்க்குறாங்க. இது வந்து ஈழம் மட்டும் இல்லாமல் ஈழத்துல இருந்து சென்ற உலக தமிழர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இதை அனுசரிக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் நம்ம இதை வந்து நினைவிலே வச்சுக்கணும், நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் திரும்பியும் நடக்கக்கூடாது இனத்துக்கு அப்படின்னா நம்ம இந்த கருப்பு ஜூலியை அனுசரிக்கும் போது என்ன பண்ணணும், தமிழ்நாட்டில் இதை வந்து அதிகமாக நிறைய பேர்கிட்ட போய் சேரணும் அப்படின்னா வருஷம் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி முதல்ல வந்துட்டு அது கருப்பு ஜூலைன்னு நம்ம பேர் வச்சிருக்கோம். அன்னைக்கு நம்ம வந்துட்டு ஒரு கருப்பு அடையாளமே எதுவுமே அணிகிறது இல்லை. அப்போ அந்த நாளை வந்துட்டு நம்ம காட்சிப்படுத்தணும். ஏன்னா இப்ப மாவீரர் தினம் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே கண்ணில் படுது. அதே மாதிரி கருப்பு ஜூலை அந்த மாதமே வந்துட்டு கூடுமான வரைக்கும் மக்களுக்கு வந்துட்டு அந்த மாதம்னா ஒரு கருப்பு மாதம் அப்படின்ற ஒரு நினைவை நம்ம கொண்டு வரணும். ஒன்றாவது. ரெண்டாவது, கருப்பு ஜூலைன்னா என்னன்னு கேட்டால் குழந்தைங்களுக்கு சொல்ல தெரியணும். இப்போ இந்த எல்லாருக்கும் வந்து அந்த வரலாறை நம்ம கற்பிக்கணும். ஏன்னா பாடத்திட்டத்தில் இவங்க கொண்டு வர மாட்டானுங்க அப்படின்றக்கப்போ நம்ம வந்துட்டு இந்த குழந்தைங்களுக்கு பாடத்திட்டம் இல்லாத வகையில் எப்படி இதை கொண்டு போய் சேர்க்கிறது அப்படின்னு பார்த்து கொண்டு வரணும். இன்னொன்று அதுக்கு ஒரு நினைவிடம் வந்து இப்போ முள்ளிவாய்க்கால் முற்றம் வந்து தஞ்சாவூரில் இருக்கிற மாதிரி கருப்பு ஜூலைக்கு வந்துட்டு நினைவிடங்கள் அங்கங்கே உருவாக்கி, அல்லது மாவீரர் தினத்தன்னைக்கு நம்ம நினைவிடம் உருவாக்குவோம் இல்லைங்க, அந்த மாதிரி நம்ம இந்த கருப்பு ஜூலையால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அது மட்டும் கிடையாது. நமக்கு வந்துட்டு இந்த மலையக தமிழர் பிரச்சனையில் ஆரம்பித்து முள்ளிவாய்க்கால் வரைக்கும் நிறைய பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. எல்லாருக்கும் அன்னைக்கும் நம்ம நினைவஞ்சலி செலுத்துற மாதிரியான ஒரு விஷயத்த நம்ம கொண்டு வரணும். இது போக சர்வதேச சமூகத்துக்கிட்டே இதை கொண்டு போய் சேர்க்கணும். நம்ம எல்லாருமே இன்னைக்கு வந்து உலகத்துல எனக்கு தெரிஞ்சே வந்துட்டு 100 நாடுகளுக்கு மேல தமிழர்கள் வந்து நல்ல எண்ணிக்கையில இருக்கும். நல்ல எண்ணிக்கையில இருக்கிறோன்றப்போ ஒரு உலகளாவிய சிக்கலாக ஒரு புரிதலுக்கு இதை கொண்டு வரணும். மக்கள் வந்து கவனிக்கணும். இப்போ இலங்கை அரசாங்கம் இப்படிலாம் பண்ணியிருக்காங்களா, பொதுமக்கள் மேல படுகொலை நடத்தி, அது ஆங்கிலத்தில் இருக்க புத்தகம் தானே, மேற்கோள் காமிச்சா படிக்க மாட்டானா என்ன இல்லைங்களா? அப்போ அப்பெல்லாம் மேற்கோள் காமிச்சு சர்வதேச சமூகத்தினுடைய கவனத்துக்கு இதை நம்ம கொண்டு போகணும். இப்படியாக நம்ம வந்து முதல் அடி அடிக்கிறப்பயே நம்மளை அடிச்சிட்டான்றதை நம்ம எல்லாருக்கும் காமிச்சிட்டோம், 2வது அடியே விழுந்திருக்காரு. அப்போ அந்த கருத்து பரவலாக்கம் பண்ணணும்னா இது எல்லாத்துக்கும் முதல் செய்தி என்னன்னா, கருப்பு ஜூலை அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு ஜூலை மாதம் பிறந்தோன்னு நினைவுக்கு வரணும். இது கொண்டாட்டத்துக்கான மாதம் கிடையாது, இது அனுசரிக்கப்பட வேண்டிய மாதம். இந்த எண்ணம் நமக்கு வரணும். இது முதல்ல வந்து அப்புறமா நம்ம அனுசரிக்கிறத பார்த்து அடுத்தவங்க கேட்குறப்ப தான் அந்த வரலாறு நம்ம சொல்லணும்.
இந்த மாதிரி இருந்தது, அதனால தாங்க நாங்கள் இப்படி பண்ணுறோம் அப்படின்னு அந்த வரலாறை சொல்லி அப்படியாகத்தான் அந்த ஒரு புரிதலை நம்ம ஏற்படுத்த முடியும். இன்னொன்று இது ஏன் அது வந்து இலங்கையில் தானே நடந்தது அப்படின்னு இல்லாமல் உலகம் முழுக்க, ஏன்னா செத்து போனவன் எல்லாமே வந்துட்டு ஒரு காரணத்துக்காக தான் கொல்லப்பட்டான். அவன் தமிழ்ன்றது காரணத்துக்காக தான் கொல்லப்பட்டான். அன்னைக்கு அங்கே கொல்லப்பட்டவர்களில் நிறைய பேர் வந்துட்டு இலங்கை தமிழர்கள் மட்டும் கிடையாது, இந்திய தமிழர்களும் கொல்லப்பட்டிருக்காங்க. அப்போ தமிழன்னு யார் சொன்னாலும் இல்லைங்களா, அப்போ தமிழர்களுக்கு நிகழ்த்தப்பட்ட ஒரு மாபெரும் அநீதி அப்படின்றத நம்ம கொண்டு போகணும். இப்போ நிறைய பேர் வந்து இலங்கைக்கு வந்து சுற்றுலாலாம் போயிட்டு வரானுங்க. கொலம்போ எப்படி வந்து மனசு வருதுன்னு தெரில. இது வந்து இதான் எங்கள் அப்பா செத்த இடம், நாங்கள் சுற்றுலா போயிட்டு வரோன்ற மாதிரியான ஒரு வேலைக்கு போகிறது பரவாயில்ல. சுற்றி பார்க்க போகிறோம்னா எங்கள் லட்சக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்ட கல்லறை தான் நமக்கு சுற்றி பார்க்கறதுக்கான இடம்ன்ற கேள்விகள் வருது இல்லைங்களா. ஏன்னா இலங்கையுடைய வருமானத்தில் மிக முக்கியமான வருமானம் சுற்றுலா வருமானம். டூரிசம் நம்பி தான் வாழ்றாங்க. அது அந்த பேர் இருக்கக்கூடாது. பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்ட ஒரு நிலம் எப்படி சுற்றுலா தலமாக இருக்க முடியும்? புரியுது இல்லைங்களா? அப்போ நம்ம எல்லா அடிப்படையிலையும் இலங்கைக்கு எதிரான ஒரு, ஏன்னா அவங்க பண்ணதான் நம்ம சொல்கிறோம், அவனும் பண்ணாதது சொல்லலை, அவன் ஆவணத்திலே இருக்கிறது தான் சொல்கிறோம். இந்த கருப்பு ஜூலையில் என்னென்னலாம் நடந்ததுன்றத பற்றி எதிர்க்கட்சியாக இருக்கிறப்போ சக சிங்களர்கள் பேசியிருக்கிறாங்க. மார்தட்டி அதை அவங்க சொன்ன ஆதாரங்கள் இருக்கு, மார்தட்டியும் சொல்லியிருக்கிறாங்க, விமர்சிச்சும் சொல்லியிருக்கிறாங்க. எல்லாம் ஆதாரபூர்வமாகவே இருக்குது. அப்படி இருக்கிறப்போ ஒரு ஆதாரபூர்வமான படுகொலையே நம்மளால வந்துட்டு வெளியில் கொண்டு வர முடியல, அதுக்கு ஒரு துக்கம் அனுசரிக்க முடியல, அந்த அளவுக்கு நம்ம பிஸியாக இருக்கிறோம்னா. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆண்டு நம்ம பார்க்குறப்ப 1976 இந்த தீர்மானம் வந்து வட்டுக்கோட்டை தீர்மானம் வந்து அது வந்துட்டு இப்போ 76 வந்திருக்குன்னா இப்போ ஒரு குறிப்பிட்ட நம்ம 2026 வந்துட்டோம் இல்லைங்களா, குறிப்பிட்ட ஆண்டு. அதே மாதிரி பார்த்தோம்னா தனிச்சிங்கள சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 70வது ஆண்டு. நாங்கள் நார்வேல இதுக்குன்னு வந்து ஒரு நிகழ்வு நடத்துகிறோம். நிகழ்வு நடத்துகிறப்பே எங்களுக்கு தெரியும் இலங்கை தமிழர்களே பெரிய அளவில் வரமாட்டாங்க. நிகழ்வு நடத்துகிறப்பே வந்துட்டு 10 நாற்காலி போட்டால் போதும் அப்படின்னு முடிவு பண்ணி 10 ஒரு அரங்கு எடுத்து 10 நாற்காலி போட்டோம், 10 பேர் தான் வந்தாங்க. ஏன்னா அது முன்னாடி நடந்தது இல்லை, இந்த 56 தானே நடந்தது தனிச்சிங்கள சட்டம். 70 வருஷம் ஆயிட்டல. அதாவது அதெல்லாம் பார்க்குறப்ப தான் ஏன் இந்த மனிதர்கள் வந்துட்டு இவ்வளோ மோசமாக பாதிக்கப்படுறாங்கன்னா அது காரணம் இவங்க நடந்துக்கிற விதம் தான். இவனை ஓங்கி அரைஞ்சிட்டு போனால் இவனே நாளைக்கு மறந்துடுவான் அப்படின்ற அளவுக்கு நம்ம பைத்தியக்காரனாக இருந்தோம்னா அரைஞ்சவனை வந்து திட்டி என்ன புண்ணியம் இருக்க போகுது இல்லைங்களா? இப்போ அதுலேருந்து தான் நாங்கள் என்ன முடிவு பண்ணோம், இந்த தினங்களை வந்து பொதுமக்களுக்கு நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கணும். சரி, இந்த தலைமுறைக்கு வந்துட்டு பெரிய ஒரு சிக்கல் என்னன்னா ஞாபக மறதி நோய் தான். ஏன்னா இப்போ கொஞ்ச நேரம் தான் நம்மளுக்கு வந்து கான்சென்ட்ரேஷன் இருக்கு, ரீல்ஸ் பார்த்துட்டு அடுத்த ரீல்ஸ்க்கு போற ஒரு தலைமுறையில் தான் வாழ்ந்துட்டு. இந்த தலைமுறையிலேயே கூட பாருங்க, யூதர்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கிறானுங்களே, படம் எடுத்துட்டே இருக்காங்க, அதை பத்தி பேசுறாங்க, இன்னைக்கு வரைக்கும் பேசுறாங்களே. இன்னைக்கு வரைக்கும் நீங்க வந்து நாஜி ஹிட்லர்ன்றது கெட்ட வார்த்தையா மாத்திட்டாங்களே. நமக்கு முன்னாடி நடந்தது 1944 நடந்தது, 45 நடந்தது ஞாபகம் வச்சுக்கிறாங்க. நமக்கு வந்து 56 நடந்து மறந்து போது, 76 நடந்து மறந்து போது, 2009 நடந்தது நமக்கு மறந்து போகுது இல்லைங்களா? அப்போ அந்த மறதியை வந்து நம்ம அதுலேருந்து விடுபடுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற நிகழ்வுகள் எல்லாரும் பங்கேற்கணும். இப்போ நம்ம தமிழ் தேசியமே பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் சில குறிப்பிட்ட நபர்கள்லாம் முன்னத்தியாராக இருந்து எடுத்தாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இவ்வளவு தமிழ் தேசியர்கள் கிடையாது. இன்னைக்கு இவ்வளவு பேர் வந்திருக்கிறோம். மாவீரர் தினம் வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு காலகட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டது கிடையாது. இன்னைக்கு நம்ம மாவீரர் தினம்னா இன்னைக்கு நான் விளக்க வேண்டிய, இந்த மாதிரி உட்காந்து விளக்க வேண்டிய தேவை அளவுக்கு நடைமுறை ஏன் நடந்தது எல்லாமே தெரியும் இல்லைங்களா? அப்போ அதே மாதிரி கருப்பு ஜூலையும் விரைவில் மாறும்னு நம்புறேன். அதுக்கு ஒரு தொடக்கமா இருக்கணும்ன்றதுக்காக தான் இதை பத்தி நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். இப்போ வரலாறு எடுத்து பேசுறப்போ வந்து அந்த வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், நினைவூட்டது மட்டும் இல்லாம மீண்டும் அது வந்து பாத்தீங்கன்னா வருங்காலத்தில் நடந்திருக்கிறது அப்படிங்கறதுக்காக பேசுற மாதிரி தான் இருந்துச்சு. மிக்க நன்றி. நன்றி.